ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஓகே சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 7:30 மணி போல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டா 9 மணி வரைக்கும் நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்க போகுதுங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கண்டிப்பா கிடையாது. ஆனா நம்மளுடைய சந்தோஷம் காணாம போறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தான். மனசுல பிரச்சனை, நம்மளுடைய பணத்தால பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, அந்த மாதிரி வாழ்க்கையில பல பிரச்சனைகளோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளால சந்தோஷமான வாழ்க்கையே வாழறதுங்கிறது கொஞ்சம் டஃப் டாஸ்க் ஆயிருக்கு. இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களோட உணர்வுகளை பேஸ் பண்ணித்தான் நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே வந்து என்ன தோணும்னா, என்னுடைய உணர்வுகள், எண்ணங்களோட உணர்வுகளாலதான் என் பிரச்சனை எனக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு நல்லாதான் தெரியுது. ஆனாலும் என்ன அறியாமலே நான் வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்துல போயிடுறேனே, இதை சரி பண்றதுக்கு வழியே இல்லையா, எனக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், கேள்வி எல்லாமே நம்ம அத்தனை பேருக்குமே மனசுல இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிற விதமா, இந்த ஏக்கத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விதமா தான் இன்னைக்கு நாம வந்து ஒரு புது டெக்னாலஜியை பத்தி தாங்க நம்ம பார்க்கணும். இந்த டெக்னாலஜியை பத்தி நமக்கு சொல்றதுக்காக 2 பேர் தயாரா இருக்காங்க. முதல்ல நம்முடைய எனர்ஜி இளங்கோவன் சார். இவர் வந்து பாத்தீங்கன்னா 10 வருட அனுபவம் உள்ள ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். சோ இவர் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன தகவல் தரப்போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஒரு டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி, அது எந்த மாதிரி சயின்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம எப்படி வந்து நமக்கான ஒரு பதிலா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இளங்கோவன் சார் சொல்ல போறாங்க. அடுத்ததான் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி மேம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணும். சோ நான் சொன்னேன் இல்லையா, பல பிரச்சனைகள் சொன்னேன். பணத்துல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, உடம்புல பிரச்சனை. ஹலோ, வாட் ஹேப்பன்? கடைசியில பிரசன்டேஷன்ல பிரச்சனை ஆகி போச்சு. ரைட், வெரி குட். இட்ஸ் ஓகே மேடம், வரட்டும். இந்த மீன் டைம் ஐ கேன் ஸ்டார்ட். பிரச்சனைன்னு சொன்ன உடனே, ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்தை நம்ம சரியா மேனேஜ் பண்ண தெரியாதனால பணத்துல பிரச்சனை வருது. சரியான இன்புட்டை நம்ம எடுத்துக்கல, அதாவது சாப்பாடு சரியான இது எடுத்துக்காதனால நம்ம உடம்புல பிரச்சனை வருது. ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருக்கிட்ட எப்படி நம்ம பழகணும் அப்படின்றத அது சரியான ஒரு ஒரு இதுல பண்ணாதனால அந்த பிரச்சனை. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சரியா மேனேஜ் பண்ணல. பட் எல்லாமே பக்காவா நான் இருக்கேன், நான் சரியா சாப்பிட்றேன், கரெக்டா எல்லாமே எடுத்துக்கிறேன், டயட் எல்லாம் கண்ட்ரோலா இருக்கேன், எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் உறவு முறையில வந்து எல்லார்கிட்டையும் பழகுற முறையில ரொம்ப அன்பா, எல்லார்கிட்டையும் நான் அன்பா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பணத்தை வந்து ரொம்ப, நான் பணம் சம்பாதிக்கிறேன், சேமிக்கிறேன், பல மடங்கு பண்றேன், எல்லாமே பக்காவா பண்றேன். எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு இடிக்குது வாழ்க்கையில, ஏன் என்னால எதையும் அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு அது ஒரு ஒரு கேள்வியாவே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் தாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி, எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா, அதாவது சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் மட்டும் அச்சீவ் பண்ணாம, நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதையும் எப்படி துல்லியமா துரிதமா எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பத்தியும், அதுக்கு நம்ம என்ன டியூன் பண்ணா நம்மளால அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தா நான் இந்த பிரசன்டேஷன் வாயில அவங்களுக்கு கொடுக்க போறேன். என்னுடைய பேர் எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளங்கோ. நான் வந்து ஒரு ட்ரைனிங் கம்பெனி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா அந்த ட்ரைனிங் கம்பெனி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். வேரியஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது சாதாரண ஐடி ட்ரைனிங்ல இருந்து இப்போ லேட்டஸ்டா இருக்கிற பிளாக் செயின் டெக்னாலஜி வரைக்கும் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா,
மக்களுக்கு வந்து ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் முடிச்ச உடனே அவங்க ஏதாவது வேலைக்கு போறதாலயோ இல்ல பிசினஸ் பண்றதா இருந்தா அதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ல தான் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா அதை கொடுத்துட்டு பட் கடந்த 10 வருஷமா அது கூட இன்னொரு ஸ்கில், முக்கியமான ஸ்கில், இது ஸ்கூல்லயும் கொடுக்கறது இல்ல, காலேஜ்லயும் கொடுக்கறது இல்ல, அந்த ஸ்கில் தான் லைஃப் ஸ்கில். அந்த லைஃப் ஸ்கில் ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஒரு ஸ்கில் தான், அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி. எல்லாமே இந்த இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் இருக்கு. பட் இந்த நான் சொல்ற இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். எப்படின்னு பாருங்களேன். இப்ப எங்கேயாவது பார்க்கும்போது, என்னப்பா உனக்குன்னா எனர்ஜியே இல்லாம என்ன ஒன்னும் எனர்ஜியே இல்லாம இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, எனக்கும் என் பாஸ்க்கும் என்னன்னு தெரியல, வேவ் லென்த்தே செட் ஆக மாட்டேங்குது, அது ஃப்ரீக்வன்சியே மேட்ச் ஆகலப்பா அப்படின்ற வழக்கத்துல பேசலாம். இன்னொன்னு பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ள வந்து 2 பேரும் நல்லா அன்பா பழகினோம், லவ் பண்ணோம். பட் என்னன்னே தெரியல, எங்களுக்குள்ள இந்த வைப் வந்து சரியா மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஆனா நம்மளுக்கே தெரியாம, இந்த சயின்ஸை பத்தி தெரியாம, நம்மளே அன்றாட வாழ்க்கையில இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது என்னென்ன பண்ணுது, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த பிரசன்டேஷன் வாயிலா உங்களுக்கு நானும் கொடுக்க போறேன். இப்போ எல்லாமே பாருங்களேன், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்தா கூட, எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. எப்படி ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு ஃப்ரீக்வன்சில ஒர்க் பண்ணுதோ, உதாரணத்துக்கு ரேடியோ. உங்ககிட்ட ரேடியோ இருக்கு, அந்த ரேடியோ நீங்க சுவிட்ச் ஆன் பண்றீங்க, இமீடியட்டா பாட்டு கேட்குது. என்ன பாட்டு கேட்குதுன்னா, பை டிஃபால்ட்டா நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி அதுக்கு உண்டான ஆடியோவை நீங்க கேட்குறீங்க. இன்கேஸ் அந்த ஆடியோ வேண்டாம், எனக்கு வேற பாட்டு வேணும், வேற ஸ்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்க டியூன் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சூரியன் எஃப்எம்ல 93.5 கேட்டீங்க, அது வேண்டாம், வேற வேற ஸ்டேஷன் மாத்தணும் அப்படின்னா ரேடியோ மெர்ச்சி போனோம்னா 98.3க்கு நீங்க டியூன் பண்ணதான். அப்ப 98.3ல நீங்க டியூன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது மேட்ச் ஆன உடனே அதுக்கு உண்டான ஆடியோவை உங்க ரேடியோவில் நீங்க கேட்குறீங்க, பாட்டோ ஏதோ ஒரு விஷயம். அப்போ அது எப்படி நம்ம வந்து ரேடியோவில் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம டியூன் பண்றோமோ அதே மாதிரி தாங்க நம்மளும் ஒரு ரேடியோ மாதிரி தான். சிமிலர்லி வி ஆர் ஆல்சோ ரிசீவிங் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் த வைப்ரேஷன் தட் வி எமிட். நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகள் தான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு 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 அலைவரிசையில பயணிச்சு ஒத்தவே ஈர்க்கும் என்ற வானிலை தான் நமக்கு மறுபடியும் அதுவே நமக்கு கிடைக்கும். அப்ப எந்த உணர்வை வெளிப்படுத்தணுமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாகும். இந்த ஒரு சின்ன ஒரு ரீசெண்டா இந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு கிடைச்சு நான் போட்டிருக்கேன். இந்த யூனிவர்ஸ் எப்படி வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அது ரேடியோவா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே எப்படி சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிருக்கோ, சிமிலர்லி வி ஆர் ஆல்சோ கனெக்டட் வித் சேட்டலைட் இல்ல யூனிவர்ஸ். எல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே இருக்கு, எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான், எல்லாமே யூனிவர்ஸும் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் அடிப்படையில் தான். த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு அவர் ஃப்ரீக்வன்சி. நம்ம எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வெளிப்படுத்துமோ அதுக்கேற்ற அதுதான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெகக்னைஸ் யுவர் பர்சனல் டிசையர்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். இட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரீக்வன்சி இன் விச் வி ஆர் வைப்ரேட்டிங். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, பிரபஞ்சமே எனக்கு பணம் கொடு, எனக்கு காரு கொடு, எனக்கு பங்களா கொடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு அது புரியாது. ஏன்னா அந்த பாஸ் அதுக்கு தெரியாது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு என்ன தெரிஞ்ச மொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃப்ரீக்வன்சி. அப்போ நீங்க எந்த உணர்வு தான், அந்த உணர்வு மொழி தான், அந்த ஃப்ரீக்வன்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் வைப்ரேட்டிங் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபியர், கில்ட் ஆர் ஷேம், யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் திங்ஸ் ஆஃப் ஏ சிமிலர் வைப்ரேஷன் டு சப்போர்ட் தட் ஃப்ரீக்வன்சி. இப்போ பயம், கில்ட்டி, ஷேம், ஹர்ட், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃப்ரீக்வன்சி நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா பிரபஞ்சம் அதுக்கு உண்டான ஈக்குவலான வைப்ரேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அது பிரபஞ்சம் தெரியாது, நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். பட் நீங்க என்ன வைப்ரேட் பண்றீங்களோ அப்போ அதான். இஃப் யூ ஆர் வைப்ரேட்டிங் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லவ், ஜாய் அண்ட் அபண்டன்ஸ், யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் திங்ஸ் டு சப்போர்ட் த ஃப்ரீக்வன்சி. நீங்க நீங்க உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்களுடைய எண்ண உணர்வுகள் வெளியே வருது, அது ஒரு பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் அதே சமயத்துல அது ஒரு லவ், ஜாய், அபண்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்ண உணர்வுகள் நீங்க வெளிப்படுத்தினா அதுக்கு ஒத்த உணர்வுகளை தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. இட் இஸ் லைக் எ டியூனிங் இன்டு ரேடியோ ஸ்டேஷன். யூ ஹாவ் டு பி டியூன்ட் இன்டு த ரேடியோ ஸ்டேஷன். யூ வாண்ட் டு லிசன் டு just like you have to be tuned into the energy you want to manifest in your life. ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி. எந்த ஃப்ரீக்வன்சி நீங்க அனுப்புறீங்களோ அதுக்கு ஒத்த ஃப்ரீக்வன்சி தான் ரிசீவ் பண்றீங்க.
பட் இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அப்படின்றத பத்தி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 அதாவது ஒரு 86 வயசுல இறந்து போனாரு 1943ல. போன நூற்றாண்டுல வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் வந்து இஸ் ஃபேமஸ். இவர் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை கண்டுபிடிச்சவர். அது மட்டும் இல்ல, நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வந்து இவர் தான். அப்பவே வந்து போன்ல வந்து போன் கண்டுபிடிக்கும் போது அப்பவே சொல்லிட்டாரு, ஃபியூச்சர்ல போன்ல பேசும்போது யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கள பார்த்து பேசக்கூடிய சுச்சுவேஷன், அந்த ஒரு சூழ்நிலை எதிர்காலத்துல உருவாகும் அப்படின்றது அப்பவே நிக்கோலா டெஸ்லா வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பத்தி நம்ம அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் பத்தி ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கு, பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything. All our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. லோயர் த ஃப்ரீக்வன்சி. லோ ஃப்ரீக்வன்சி எப்போ வரும் அப்படின்னா, நம்ம நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது லோயர் ஃப்ரீக்வன்சி. அதுவே ஜாய், லவ், அப்ரிசியேஷன், அபாண்டன்ஸ் அந்த மாதிரி உணர்வை வெளிப்படுத்தும் போது ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கும். இப்போ எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாமே எப்படி நடக்குது? எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். எல்லாமே எண்ணம் தான். எண்ணம் தான் இங்க ஃப்ரீக்வன்சி. எண்ணம் தான் தாட்டு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த திங்கிங் தான் வந்து எலக்ட்ரிக். அந்த ஃபீலிங், இந்த ஃபீலிங்ன்றது எண்ணத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீலிங். அது வந்து மேக்னெட்டிக். அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுதான் நம்ம என்ன பண்றோம்? எண்ணங்களை வைப்ரேட் பண்றோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் ஃபீல் பண்றோம். நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை தான் வைப்ரேட் பண்றோம். அதான் எனர்ஜி. நம்ம என்ன வைப்ரேட் பண்றோமோ அது பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். இதை தான் நம்ம பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்றோம். இப்படிதான் எல்லாருக்குமே நடக்குது. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு வேணும்ன்றது கோல். அது வந்து ஒரு இப்ப நான் எனக்கு கார் வாங்கணுன்றதோ, இல்ல இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்றதோ, என்ன உங்களுடைய டிசைர் இருக்கோ அந்த டிசைரை நீங்க கோலா மாத்தி அந்த கோலை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் உங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது லிமிட்டிங் பிலீஃப். அது நமக்குள்ள இருக்கிற ஒரு தடை. அது நம்முடைய மனசுல இருக்கலாம், இல்ல ஆழ் மனசுல இருக்கலாம். அது அந்த தடையை நம்ம உடைக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சோமோ அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒத்தவை இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 512 ஹெர்ட்ஸ் வந்து அது ரெசனேட் ஆகல 440 ஹெர்ட்ஸ் ஆகும். ஆனா அதே ஒரு 440 ஹெர்ட்ஸை ஃபோர்க்கு கிளிப் டச் பண்ணும்போது அடிக்கும் போது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க ரெசனேட் ஆகுது. அப்போ இந்த 440க்கு பக்கத்துல 550 வந்து ரிலீஸ் பண்ணி அடிச்சோம்னா, அதை ரிலீஸ் பண்ணா அது அட்ராக்ட் பண்ணல. ஆனா ஒத்தவை இருக்கும். இப்படிதான். அப்போ இதே ஃப்ரீக்வன்சியை இந்த ஃப்ரீக்வன்சி பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகுது. அதாவது அது வந்து ரெசனேட் ஆகுது. அப்போ ஒத்தவை இருக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. இப்ப இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் கூட நிறைய பேருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை எப்படி துரிதமா அச்சீவ் பண்ணுன்றது ட்ரைனிங்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில இந்த லே அவுட்டை நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா, நமக்கு இந்த யூனிவர்ஸ்ல நம்ம சுத்தி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம்னா ஐம்புலன்களால.
ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் ரிசீவ் பண்றோம். நமக்கு என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னா, பிரெயின் வந்து என்ன பண்ணுது, தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது. இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும்போது அது என்ன அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுன்னா, பேஸ்ட் ஆன் த பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு பொருளையோ நீங்களும் பாக்குறீங்க, நானும் பார்க்கறேன். நீங்களும் கேட்கறீங்க, நானும் கேட்கறேன். ஆனா உங்க பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு, என்னுடைய பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஆனா காட்சி ஒண்ணுதான். ஆனா 2 விதமான கருத்து இருக்குதுக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அறிவு, ஒவ்வொருத்தரோட அறிவு எப்படி டெவலப் ஆகுதுன்னா, அதுதான் பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். இது எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா, புத்தி தெரிஞ்ச வயசுன்றது, அதாவது 6 வயசுல இருந்து வச்சுக்கலாம். அப்படின்னும் போது பேரண்ட் மூலமா, டீச்சர்ஸ் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, மீடியா மூலமா, கொலீக்ஸ் மூலமா அப்பப்போ ஏற்படுற அந்த அறிவு எல்லாத்தையும் நீங்க ஒன்று திரட்டி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த அறிவு தான் என்ன பண்ணுது, எந்த ஒரு விஷயத்த நீங்க ரிசீவ் பண்ணாலும் அறிவை பயன்படுத்தி அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை நீங்க வெளியே எமிட் பண்றீங்க. அதான் எமோஷன். என்ன தாட் அண்ட் ஃபீலிங் வந்ததோ அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க பாருங்க, அந்த போர்ஷனுக்கு பேரு தான் எமோஷன். அந்த எமோஷன் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இன் மோஷன் தான். ஏன்னா தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் இங்க எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதுதான் எமோஷன். எமோஷன்றது எனர்ஜி இன் மோஷன். இந்த எனர்ஜி எமோஷன் எப்படி இருக்குன்னா 2 வகைப்படும். ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். ஏன்னா எல்லா சுச்சுவேஷனும் நம்ம பாசிட்டிவும் திங்க் பண்ண முடியாது, எல்லா சுச்சுவேஷனும் நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண முடியாது. பட் எல்லா டைம்ல நம்ம வந்து நெகட்டிவே திங்க் பண்ண மாட்டேன், வெறும் 100% பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம தான் என்ன பண்ணோம் உஷாரா இந்த டைம்ல, ஏன்னா நமக்கு எப்படி நடக்குது, நம்ம எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு ஒத்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி நமக்கு நடக்குதுன்னும் போது நம்மளுடைய எமோஷனை நம்ம ஆடிட் பண்ணணும். இதைத்தான் புத்தர் இங்க என்ன சொன்னார்னா, உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்கள். இன்னொன்னு என்ன சொன்னார் புத்தர்னா, சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப். உங்க எமோஷன் தான் இங்க வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில, அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். நெகட்டிவான ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது, அந்த எமோஷன் நெகட்டிவா இருக்கும்போது, பாசிட்டிவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், ஜாய், லவ், பேஷன், எந்தூசிசம், ஆப்டிமிசம், ஹோப்ஃபுல்னஸ், கண்டென்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து பாசிட்டிவான எமோஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அதே நெகட்டிவான எமோஷனுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் பண்ணா, போர்டம், பெசிமிசம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிசப்பாயின்மெண்ட், டவுட், வரி, பிளேம், டிஸ்கரேஜ்மெண்ட், ஆங்கர், ரெவெஞ்ச், ஹேட்ரட், ஜலசி, கில்ட்டி, அன்வர்த்தினஸ், ஃபியர், கிரீஃப், டிப்ரெஷன், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் போட்டாங்க. தெரிஞ்சது மட்டும் நான் போட்டிருக்கேன். அப்போ என்ன, அப்போ இங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் மக்களே. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்துற உணர்வு இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்க. பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் ஓகே, நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் இம்மிடியட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்டுக்குள்ள உங்க மைண்டை மாத்துங்க. ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனுக்கு கொண்டு வாங்க. எனக்கு எப்படி முடியும், அதிலேயே இருப்பேன் அப்படின்னா அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்ப எப்படி இம்மிடியட்டா ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். எப்படி அந்த ஷிஃப்டிங் ஏற்படும் அப்படின்னா, இம்மிடியட்டா உங்களுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் மனசு சந்தோஷப்படும் போது மாறிடும். அதாவது என்னன்னா, அதுலயே இருக்காம உங்களை கொஞ்சம் டியூன் பண்ணி உங்க மூட மாத்துங்க. வேற ஒண்ணும் இல்ல. மாத்துறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சுவிட்ச் ஆட் இருக்கு. கேன்சல் 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 கொடுத்துக்கலாம். நான் மறந்துடுறேன் அது மாதிரி கொடுக்க முடியாதுன்னா ஒரு ரப்பர் பேண்டை வாங்கி கையில கட்டிங்க. நெகட்டிவா வரும்போது இழுத்து விடுங்க, ஒரு பளிர்னு ஒரு அடி அடிக்கும். அப்போ நீங்க என்ன சென்ஸ் பண்ணணும், ஓ நான் நெகட்டிவா திங்க் பண்ற பொழுது இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன், பாசிட்டிவான மூடுக்கே நான் மாத்தினேன்னா, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க, இல்ல தனி குடிங்க, இல்ல 1 மினிட் யோகா பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போடுங்க, இல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை ரீகலெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய உணர்வுகள் மாறும். மறுபடியும் இங்க நம்ம என்ன பண்றோம், we are changing our frequency. ஃப்ரீக்வன்சி என்ன சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம அட்ராக்ட் பண்றோம். அதே மாதிரி இங்க பாருங்க, எப்பவுமே நீங்க எந்த ஃப்ரம் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுடைய மூடு எப்பவுமே என்ன பண்ணுங்க, கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், ஜாய், லவ். ஏன்னா we attract people, situation, money based on the frequency that we are vibrating. அப்போ நம்மளோட பாடி சுத்தி இருக்கிறது தான் எனர்ஜி ஃபீல்டு. 175 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரா வந்து ரொம்ப சுருங்கி சின்னதா இருக்கு. பட் அதே 175 மேல 200 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஆரா விரிவடைஞ்சிருக்கு. ஆரான்றது இங்க என்னன்னாக்கா எனர்ஜி ஃபீல்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை வைப்ரேட் பண்றது நல்லது. ஸோ அது எல்லாமே நம்ம எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை வெளிப்படுத்துறோமோ எல்லாமே. இப்போ நமக்கு உள்ள சக்கரங்கள் இருக்கு, நமக்கு கண்ணுக்கு புலப்படாத சக்கரங்கள் 7 சக்கரங்கள் இருக்கு. இது யோகி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சக்கரம் கிட்டத்தட்ட நம்மளுடைய டெக்னாலஜி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 ஆப்னு வச்சுங்க. இப்போ நீங்க மொபைல் போன்ல ஆப் வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக்கு ஒரு ஆப்பு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆப்பு, பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு ஆப், இந்த மாதிரி வேரியஸ் ஆப் இருக்கு இல்லையா. அதே மாதிரி
இந்த உடம்பு, இந்த பாடி, இந்த ஹியூமன் பீயிங், இந்த பூலோகத்துல வாழ்க்கையில தேவையான ஒரு சில விஷயங்களை அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த ஆப் தான் வந்து சக்கரங்கள். எத்தனை சக்கரம் இருக்குன்னா 7. ஒவ்வொன்றும் என்னன்னு பாத்தீங்கன்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரம், அநாதக, விசுத்தி, ஆக்னி அண்ட் சகஸ்கரா. ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்குது மனுஷனுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி. என்னன்னா மூலாதார சக்கரம் எதை பார்த்துக்குது அப்படின்னா இட் டேக்ஸ் கேர் அபவுட் சர்வைவல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பினான்ஸ், பணம், இது எல்லாத்தையும் எந்த சக்கரா பார்த்துக்குன்னா மூலாதாரம். அந்த சக்கரா உங்களுக்கு சரியா வேலை செய்யல, பிளாக் ஆயிடுச்சுன்னா சிக்கல். அதுல நான் சொன்ன இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுவாதிஷ்டான சக்கரன்றது பிளஷர், கமிட்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, பிளஷர், எமோஷனல் அண்ட் செக்ஸ், இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குது. மணிப்புரான்றது பாத்தீங்கன்னா வில் பவர். அநாதகா பாத்தீங்கன்னா லவ், கம்பேஷன். விசுத்தி சக்கரான்னு பாத்தீங்கன்னா இது கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாம். ஆக்னா சக்கரான்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட். சகஸ்கரா சக்கரம் வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ இப்படித்தான் நமக்கு 7 ஆப்பு இந்த இயற்கையோ கடவுளோ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்பு. இதை நம்ம கரெக்டா பயன்படுத்தினா வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம பயன்படுத்துறோமான்னா பயன்படுத்துறதுக்கு எல்லாம் ரெடி தான். ஆனா இந்த சக்கரம் அலைன்மெண்ட் மாறுது. ஒரு வண்டியை கூட நீங்க சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைனலா 4 வீலரா என்ன பண்ணுவாங்க, வீல் அலைன்மெண்ட்டை பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நம்ம வீல் அலைன்மெண்ட்டை சரியா பார்க்கறது இல்ல. நம்ம வீல் அலைன்மெண்ட் மாறிடுது. என்ன காரணம்னா பிகாஸ் ஆஃப் த எமோஷனல் இம்பேலன்ஸ். சக்கரங்கள் நமக்கு மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க, விலங்குகளுக்கும் சக்கரம் இருக்கு. ஆனா விலங்குகளுக்கும் இதே மாதிரி 5 சக்கரங்கள், எல்லாமே 7 சக்கரங்கள் இருக்கு. ஆனா விலங்குகள் பாருங்க என்ன வேலை அப்படின்னா சாப்பிட்றதும் இனப்பெருக்கம் பண்றதுதான் அதனுடைய வேற எதுவும் கிடையாது. அது எப்பவுமே 24x7 நேச்சரோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அது எல்லாமே நல்லது, கரெக்டா அதுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டோம். அதாவது பிரபஞ்சம் அதாவது இயற்கை நேச்சருடைய அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து மேட்ச் ஆகாம நம்ம போயிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எமோஷனல் இம்பேலன்ஸ். ஆனா விலங்குகளுக்கு எமோஷனல் இம்பேலன்ஸ் கிடையாது. ஏன்னா அது இஎம்ஐ கட்ட வேணாம், அது கோல் செட் பண்ண வேணாம், கடன் வாங்க வேணாம், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், இல்ல அதை பார்க்க வேணாம், வீடு கட்ட வேணாம், கார் வாங்க வேணாம், அதெல்லாம் இது கிடையாது. 2 வேலை தான். ஆனா நமக்கு அதான் நிறைய வேலை இருக்கு. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காகவும் ஈகோ நீட்ஸுக்காகவும் நிறைய வேலை நம்ம பண்ணும்போது அங்க நம்மளுடைய நம்ம மைண்ட் செட், நம்மளோட எமோஷனல் இம்பேலன்ஸ் சக்கரா இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் மாறுது. இப்போ ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. எப்படி வந்து ரேடியோவுக்கு வந்து சூரியன் எஃப்எம்னா 93.5, அப்புறம் ரேடியோ மெர்ச்சினா 98.3, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அது ஏஎம் இருந்தாலும் எஃப்எம் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம உடம்புல கண்ணுக்கு புலப்படாத சக்கரங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில ரெசோனேட் ஆகுது யூனிவர்ஸோட. பட் நம்ம அந்த சக்கரா வந்து ஃப்ரீக்வன்சி கரெக்டா மேட்ச் ஆனா நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா மேட்ச் ஆகுதா அப்படின்னா அன்மேட்ச் ஆகுது. காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் த எமோஷனல் இம்பேலன்ஸ். இப்ப நம்ம பாடி எப்படி இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பாடி இஸ் கம்ப்ரஸ் ஆஃப் 7 லேயர்ஸ். எப்படின்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். நம்ம உடம்பு இதுக்குள்ள என்ன இருக்கு? டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஸ். செல்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை கிரியேட் பண்றது. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது தான் நம்ம உடம்பு சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு. அதாவது குவாண்டம் ஃபீல்டுல, குவாண்டம் சயின்ஸ்ல சொல்லும் போது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு, இல்ல பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, யோகி பிலாசபில சொல்லும் போது இது ஆறாம். இதுதான் நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு. இதுலதான் நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே இருக்கு. இதுல நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்க பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்றீங்க. ஏன்னா இதுல என்ன வைக்கிறோமோ அதான் ஃப்ரீக்வன்சி. இங்க என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கு, இங்க என்ன ரேடியோக்கு நீங்க டியூன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்களோ. அதே மாதிரி இங்க என்ன நம்ம ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் நம்ம அட்ராக்ட். அது பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது, நெகட்டிவ் வந்தா நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுது. அப்ப எல்லாமே என்னன்னாக்கா இந்த உடம்பு சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு. இதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு, இல்ல ஆரிக் பாடி. இப்ப அந்த ஆரா அப்படின்றத கிர்லியன் போட்டோகிராஃபி மூலமா நான் ஏற்கனவே வந்து 5 வருஷமா கிர்லியன் போட்டோகிராஃபின்ற கேமரா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேல அவங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்கு அந்த பார்க்கும்போது நான் பார்த்த எடுத்த ரிப்போர்ட்ல ஒரு சிலருக்கு ஹெல்த்தி ஆரா எப்படி இருக்கும்னா இப்படிதான் உடம்ப சுத்தி நல்லா திக்கா பக்காவா இருக்கும். பட் அன்ஹெல்த்தி ஆறானும் போது பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி நிறைய அங்கங்க ஸ்பைக்கு, கட்டு அதெல்லாம் வந்திருக்கும்.
பட் இதே பாருங்க, ஒரு சில விஷயங்களை பாருங்க, அவங்க மோசமான நோய்க்கு அவங்களுடைய பிசிக்கல் ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம், எமோஷனல் இம்பேலன்ஸ், பண பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கு. அவங்களுடைய ஆறா எப்படி இருக்குன்னா அப்படியே சாயல் எழுந்து போய் இந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சூசைட் கண்டு லெவல்ல போயிடும். பட் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம நெகட்டிவான வைப்ரேஷனே, ஃப்ரீக்வன்சியே நம்ம வைப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் பிரைன் ரிலீசஸ் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்றதால, அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற 10 ஆர்கனை வந்து கிட்டத்தட்ட அஃபெக்ட் பண்ணுது. பிரெயின், ஸ்கின், ஹார்ட், ஸ்டமக், இன்டெஸ்டைன், ஜாயின்ஸ், மசில்ஸ், பேங்க்ரியாஸ், இம்யூன் சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். என்ன காரணம்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால இத்தனை விஷயங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது. அப்போ அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, ஆரிக் ஃபீல்டு, அதை அஃபெக்ட் பண்றது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். அதுவும் எக்ஸ்டர்னலா பாருங்க, என்னென்னலாம் நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வந்து என்னெல்லாம் வந்து இப்ப லோட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேன்மேடு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ், அதாவது எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்ம செல்போன் மூலமா அந்த ரேடியேஷன் அது நம்மளுடைய ஆறாவை அது பாதிக்குது. ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ், பூமியில இருந்து வர அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அது நம்மளை பாதிக்குது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் கான்சியஸ்னஸ், அதாவது நம்ம வாயிலிருந்து வர நெகட்டிவான வார்த்தைங்க, அடுத்தவங்ககிட்ட நம்ம கேட்கிற நெகட்டிவ் வார்த்தைங்க, இது எல்லாமே நம்ம எனர்ஜி ஃபீல்டை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. இன்னொன்று வாஸ்து பிரகாரம் பாதிப்பு உண்டாக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம இன்னலேஷன், மூச்சு எடுக்கும் பொழுது அந்த மூச்சு பிரீத் பண்ணும்போது அந்த டைம்ல பொல்யூஷனால ஏற்படுற நச்சு, அதுக்கப்புறம் ஸ்கின் நிறைய சோப்பு அது மாதிரி மற்ற வகையார மூலமா டைஜஷன், சாப்பிட்ற உணவுல சரியான உணவு நம்ம சாப்பிட்றது இல்லை. அந்த உணவு சாப்பிட அதுல இருக்கிற கெமிக்கல், அதுல பிராணசக்தியும் இல்லை, அதுல உடம்புக்கு கெடுதலும் இருக்கு. அது மூலமும் நம்மளுடைய ஆறா பாதிக்கப்படுது. இன்னொன்று செல்ஃப் அட்மிஷட், அதாவது ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், ட்ரக்ஸு, பார்மாசூட்டிக்கல், ஓவர், இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆறாவை பாதிக்குது. கெமிக்கல் டாக்ஸின்ஸ், பொல்யூஷன், அலர்ஜிட்டிக், ஹெவி மெட்டல்ஸ், கேசஸ், பெஸ்டிகேட்டிவ் கிளீனிங் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆறாவை பாதிக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால், அது மூலமும் நமக்கு வந்து பாதிப்பு உள்ளாகுது நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு. அப்புறம் இன்டர்னலி ப்ராடக்ட் டாக்ஸின்ஸ், பாக்டீரியாஸ், அது மூலமா மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியாஸ், வைரஸ், இது ஸோ இதை மாதிரி நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டு, இந்த பிசிக்கல் பாடி வந்து டோட்டலா மொத்தம் 5, இப்படி நான் முதல்ல 7 லேயர்ஸ் சொன்னேன். உள்ள வெளியே எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு 5 உடம்பா இருக்கு. நம்மளுடைய பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அது ஒரு லேயர், அது எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடி, இந்த பிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி இருந்தா தான் அது பிசிக்கல் பாடி, இல்லைன்னா அது டெட் பாடி. அப்ப அந்த எனர்ஜி தான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, அதுதான் பிராணசக்தி. இந்த பிராணசக்தியை தான் நம்ம பஞ்சபூதங்கள் வழியா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா பஞ்சபூதங்கள் வழியா எடுத்துக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கா சக்தின்னா இல்ல. நிலத்து மூலமா சாப்பாடுல சக்தி இருக்கா பிராணா இல்ல. தண்ணி மூலமா இருக்கானா, ரீசெண்டா ஒரு சர்வே பார்த்தேன், நேத்தா நியூஸ் பார்த்தேன். இந்த சர்வே பிராணசக்தி எல்லாமே கேன் வாட்டர் குடிக்கிறோம். அந்த வாட்டர்ல நமக்கு தேவையான தாதுக்கள் இல்லை. அதுக்கடுத்து சூரிய ஒளியில நம்ம நிக்கிறதே இல்லை, வைட்டமின் டி கிடைக்கிறது இல்லை. பிரீத்திங் வந்து நம்ம சும்மா ஸ்பாலோ பிரீத்திங் தான் பண்றோம், ஃபுல்லா பிரீத் பண்றதில்ல. அது மூலமா நமக்கு பிராணசக்தி வரலை. அடுத்த நைட்டு நல்லா தூங்கினாதான் நமக்கு காஸ்மாஸ் எனர்ஜி வரும். அந்த தூக்கமா செய்யணும்னா அது தூங்குறது இல்லை. 12 மணி வரைக்கும் நைட் செல்போனை நோண்டிட்டு அதுக்கப்புறம் படுக்கும் பொழுது நல்லா தூங்கினதான் நம்மளுடைய பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சி பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு இருக்கு. அதை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நீங்க தீட்டா லெவல்ல போனாலாவது நல்லா வாழ்ந்து தூக்கும் போதாவது அந்த காஸ்மாஸ் எனர்ஜி நம்ம பீனியல் கிளாண்ட் வழியா அது அப்சர்வ் ஆகி உடம்புக்கு அந்த சக்தியாவது கிடைக்கும். அதுவும் கிடைக்குதான்னா இல்லை. அப்ப எந்த சக்தியும் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம எப்படிங்க ஆரோக்கியமா இருக்க முடியும்? அப்போ ஆரோக்கியமா இல்லாததுக்கு என்ன காரணம் பாருங்க. பட் அது எந்த அளவுக்கு நம்ம உடம்ப வந்து பாதிக்குதுன்றதும் நீங்க பாக்குறீங்க. சரி, இதெல்லாம் என்ன பண்றது? இப்படி இருக்கிற இந்த டாக்ஸ் இதனால எல்லாம் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன், ஆன்சைட்டி டிசார்டர், பசங்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம், தூக்கமின்மை, வேலையில ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஸ்ட்ரென்ட், ஏன்டா பிறந்தன்னு ஒரு நிலைமை, ஜாப் இல்லாத போறது, இன்னொன்று பினான்சியல் ஸ்ட்ரெஸ். இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டா நான் பார்த்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிட்டத்தட்ட 74% ஆஃப் தி பாப்புலேஷன் சஃபரிங் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இல்லை அவங்க. என்னன்னாக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஸ்ட்ரெஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல வந்து சரி, இந்த மாதிரி இப்பதான் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா, இவ்வளவு நாளா ஸ்ட்ரெஸ்ல இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஸ்ட்ரெஸ்ல இருக்கதான் செய்றாங்க மக்கள். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் எந்த எல்லாம் வந்து இதனால பாதிக்கப்படுறது பிசிக்கல், மென்டல், எமோஷனல் ஸ்ட்ரெஸ். பட் இதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு என்னன்னா எனர்ஜி ஹீலிங் இருக்கு. இந்த எனர்ஜி ஹீலிங் வந்து ஏற்கனவே நம்ம
ரொம்ப நாளா கிட்டத்தட்ட இப்ப நிறைய வருஷமா அந்த எனர்ஜி ஹீலிங் வந்து டிஃப்ரெண்ட் ஹீலிங் மொடாலிட்டிஸ் நிறையவே இருக்கு. என்னென்னு பாருங்க, நம்ம ஏற்கனவே பயன்படுத்திக்கின்ற மொடாலிட்டிஸ் என்னன்னு பாருங்களேன். பிசிக்கல் ஹீலிங். பிசிக்கல் ஹீலிங் பண்றது என்னன்னாக்கா அக்குபஞ்சர், யோகா, மசாஜ், தீட்டா ஹீலிங், போனா அஃபர்மேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், ஸ்ட்ரெச், எனர்ஜி மேனிபுலேஷன். இது மூலமா நம்மளுடைய பிசிக்கல் ஹீலிங்கை பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுடைய மென்டல் ஹீலிங்கை பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம கிட்ட அது ஹீலிங் மொடாலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், மெடிடேஷன், சக்ரா பேலன்சிங், ஹைப்னாசிஸ், அப்புறம் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், சாமனியசம் அண்ட் டாப்பிங். இதெல்லாம் வந்து மென்டல் ஹீலிங்க்கு. எமோஷனல் ஹீலிங்க்கு என்ன நம்ம கிட்ட ரெமிடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணலாம், பிரீத்திங் எக்ஸசைஸ், EFT, அப்புறம் தீட்டா ஹீலிங்கு, அதுக்கப்புறம் அரோமா தெரப்பி, அப்புறம் பேட்ச் ஃப்ளவர், அதுதான் வந்து ஃப்ளவர் எசன்ஸ் தெரப்பி, யோகா, ஜேர்னலிங், ஃபெங்க்ஸி, ரேக்கி அண்ட் கிறிஸ்டல் ஹீலிங். இதெல்லாம் எமோஷனல் ஹீலிங்க்கு நம்ம பண்றோம். இப்போ ரீசெண்டா நம்ம பயன்படுத்தி வர்றது. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்பிரிச்சுவல்ன்றது என்ன அப்படின்னாக்கா, ஹீலிங் யுவர் சென்ஸ் ஆஃப் பீஸ், சேஃப்டி, லவ், பவர், சைக்கிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் எபிலிட்டி டு கம்யூனிகேட். இதெல்லாம் எந்த கிரவுண்ட்ல வருதுன்னாக்கா ஸ்பிரிச்சுவல்ல வருது. ஸ்பிரிச்சுவல் வருதுன்னா கோவில் போய் சாமி கும்பிட்ற சமாச்சாரம் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த இதுல வருது. பட் இதை நம்ம ஹீல் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம மொடாலிட்டிஸ் எடுத்துக்கிறோம் ஹீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேக்கி, சக்ரா பேலன்சிங், கிறிஸ்டல் ஹீலிங், பவர் வேர்ட் சாண்டிங் அண்ட் கலர் தெரப்பி, குண்டலினி யோகா. இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எல்லாமே பண்றோம். மென்டல் இப்போ எல்லாத்துக்கும் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எல்லாமே பிசிக்கல் மென்டல். ஆனா இது எல்லாத்துக்கும் தனித்தனியா, பிசிக்கலா அதுக்கு ஒரு ஹீலிங் போனோம், மென்டலா அதுக்கு தனியா ஹீலிங் போனோம், எமோஷனலா அதுக்கு தனியா ஹீலிங் போனோம், ஸ்பிரிச்சுவலா அதுக்கு தனியா ஹீலிங் போனோம். ஆனா இப்போ என்னன்னா, அந்த காலத்து மாதிரி போன் தனியா, இன்டர்நெட் தனியா, இது மாதிரி கம்ப்யூட்டர் தனியா, வீடியோ தனியா, இந்த மாதிரி தனித்தனியா இருந்தது. எல்லாத்தையும் ஒன்னா இன்டர்நெட், ஒரு செல்போன்லேயே எல்லாமே கால் பண்ணலாம், SMS ரிசீவ் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம், வீடியோ கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே ஒரு டிவைஸ்ல எல்லாத்தையும் ஆல் இன் ஒன் வந்துருச்சு இல்லையா? அத மாதிரி ஹீலிங் கூட எல்லாத்தையும் ஒன்னா இன்டகிரேட் பண்ணி ஒரு ஆப் மூலமா, AI டெக்னாலஜி மூலமா இது எல்லாத்தையும் சால்வேஷன் இருக்குங்க. அதுக்கு என்ன டெக்னாலஜி, அதுதான் வந்து ஹீலிங். Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes. Exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone.
ஸோ ஹீலிங் இந்த சொன்ன பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே டிவைஸ், ஜெர்மன் ப்ராடக்ட் ஹீலிங். அந்த டிவைஸ் மூலமா எல்லாமே நம்மளுடைய அது என்ன பண்ணேன்னா அந்த குவான்டிட்டி நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இந்த மீன் டைம் இந்த டிவைஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மார்க்கஸ் வீகே. அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் இன்வென்டர் ஆஃப் டைம் எவர் அண்ட் ஹீலிங். ஹீலிங் டிவைஸுக்கு முன்னாடி டைம் எவர் இந்த டிவைஸை 2006 அவர் வந்து கொண்டு வந்தார். பட் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா 20வது வயசுல அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுல வந்து ஒரு மாங்கா செயல்பட்டார். அதாவது ஒரு துறவி மாதிரி, ஒரு செயின்ட் மாதிரி, அதாவது ஒரு சித்தர் மாதிரி. அவருக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த அந்த இயக்கத்தோட சேர்ந்து நம்ம இந்தியன் சயின்ஸ், இப்ப நான் சொல்ற அந்த ஆரா சக்கரா இதெல்லாம் புதுசெல்லாம் கிடையாது. இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நம்மளுடைய பழமையான இந்த வந்து இந்த வைத்திய முறைகள், இதெல்லாம் வந்து ஒரு மொடாலிட்டிஸ், எப்படி ஹீலிங் பண்ற ஒரு விஷயங்கள். பட் இது எல்லாத்தையுமே மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா இந்தியாவில் வேற வேற பிளேஸ், பங்களா இது நிறைய பிளேஸுக்கு, ரிஷிகேஷ், அதுக்கப்புறம் காசி, இது மாதிரி நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஹோலிஸ்டிக் பிளேஸ் எல்லாம் போயிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி, அப்போ இந்திய மக்கள் அந்த எமோஷனை பத்தி நிறைய விஷயங்களை, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற இந்த இத்தனை மொடாலிட்டிஸ் இருக்கு, பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டிவைஸ் மாதிரி கொண்டு வந்து அதை ஏன் சரி பண்ணக்கூடாது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு மக்களுக்கு பயனுள்ள வகை பயணம் அப்படின்றதுக்கு ஹீலிக்கு முன்னாடியே டைம் என்ற டிவைஸை கண்டுபிடிச்சார். பட் இதை கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பை அவருடைய கிறிஸ்டன் ஆல்பார் அப்படின்றவர்கிட்ட சொல்லும் போது, அவரு வந்து ஜெர்மன்ல ஒரு பெரிய பிக் ஷாட், ஒரு பெரிய பிக் ஆண்டர்பிரனர், பிசினஸ் மேன். பட் அவர்கிட்ட வந்து ஏன்னா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஃபண்டிங் வேணும். ஃபண்டிங் யார் பண்றாருன்னா கிறிஸ்டன் ஆல்பர் தான். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பிசினஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்டா கொடுக்கல, இந்த நல்ல ஒரு குட் காஸ், மக்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களா இருக்கிறதுனால உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும் அப்படின்றதால அவரு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயை என்ன பண்றாருன்னா டொனேஷனாவே கொடுக்குறாரு அந்த கம்பெனிக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காரு, என்னன்னா நானும் இதுல பார்த்து நானும் ஒரு ஃபவுண்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு the two visionary founders started this company ஹீலிங். எங்க இருக்குன்னா இது ஜெர்மன்ல இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா அவர் முதல்ல மார்க்கஸ் கண்டுபிடிச்ச அவர் இன்வென்ட் பண்ண முதல்ல பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுதான் டைம் வேவர். இந்த டைம் வேவர் என்ற டிவைஸ் என்ன அப்படிங்க பாருங்க, இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க். பட் இங்க இந்த சிபியூ இருக்குல்ல, இதுலதான் வந்து எல்லா சாஃப்ட்வேரும் அதெல்லாம் லோட் பண்ணிருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பேஷண்ட் படுத்துட்டு இருக்காங்க, அந்த எலக்ட்ராய்டு மூலமா அவங்க வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன், எல்லா செல்ஸ்லயும் இருக்கிற செல்ஸ்ல எப்படி இருக்கு இந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்தாலே என்ன உடனே அந்த செல்ல வந்து எனர்ஜி வந்து ரொம்ப லோ எனர்ஜியா போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், லோ எனர்ஜி, அதாவது நம்ம நெகட்டிவான தாட்டை கொண்டு வரும்போது, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து லோ ஃப்ரீக்வன்சியா போயிடும்னு சொன்னேன். அத மாதிரி எந்தெந்த ஆர்கன்லாம் வந்து லோ ஃப்ரீக்வன்சி, எந்தெந்த செல்ஸ் ஆஃப் ஈச் ஆர்கன் லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு சூட்டபிளான ஃப்ரீக்வன்சியை வந்து சென்ட் பண்றதுதான் டாக்டர்ஸோட வேலை, இந்த டைம் வேவர் டிவைஸை பயன்படுத்தி. பட் இதுக்கு வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டை வந்து அவங்க பண்ண முடியும். கிட்டத்தட்ட இந்த டைம் வேவர் டிவைஸை வந்து 50 கண்ட்ரிக்கு மேல இந்த டிவைஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த டிவைஸோடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஆகும். பட் இந்தியாவில இதுக்கு தனியா வந்து இதுக்கு ஸ்கேன் சென்டர் தனியா இது ஒரு பெரிய எல்லாமே இருக்கு. பட் மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா இது எல்லாருக்கும் வெறும் இத காமனா எல்லாரையும் போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் என்ன பண்ணாருன்னா இதுதான் மதர் டிவைஸ், டைம் வேவர்ன்றதான் மதர் டிவைஸ். அந்த டிவைஸை இந்த மாதிரி சின்னதா வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தார். அதாவது எப்படி இயங்குது அப்படின்னா அவர் கையில வச்சிருக்க இந்த டிவைஸும் எதனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன், ஆண்ட்ராய்டும் இல்ல ஆப்பிள் போன் மூலமா கனெக்ட். எப்படி இதுக்கும் போனுக்கும் என்ன கனெக்ஷன்னா ப்ளூடூத். போன்ல இருந்து என்ன பண்ண இந்த டேட்டா பேஸ் எல்லாமே இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கு. பட் இந்த ஹார்ட் டிஸ்க் போய் என்ன பண்ணா கிளவுட்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு ஒருத்தருடைய சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்து அவங்களுடைய இப்போ இந்த டிவைஸ் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான டேட்டா எல்லாமே வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா அனலைஸ் பண்ணி கிளவுட்ல இருந்து இந்த குவாண்டம் சென்சார் வழியா தான் சப்ளை பண்ணுது. அது எப்படின்றது நான் அடுத்த இதில் காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து அப்ரூவல் எல்லாமே வந்து, ஏன்னா ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் வர முடியாது. ஏன்னா அதுக்கு தேவையான அப்ரூவல்ஸ்லாம் வேணும். அந்த எல்லா அப்ரூவலுமே இந்த பேட்டன்ட்லாம் கிட்டத்தட்ட 9 lakhs ஃப்ரீக்வன்சிஸ் பேட்டன் ரைட்டை வாங்கியிருக்காங்க. பட் இது என்ன பண்ணும் இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 விஷயம் பண்ணுதுங்க. ஒன்று, இந்த இது குவாண்டம் சென்சார்.
இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணி இதுக்கு பின்னாடி வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுதுன்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆரிக் ஃபீல்டு, அதாவது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி என்ன பேலன்ஸ்டு ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சியை கிளவுட்ல இருந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த நபருக்கு இண்டிவிஜுவலுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி இந்த குவாண்டம் டிவைஸ் மூலமா சப்ளை பண்ணுது. இது அந்த எனர்ஜெட்டிக் பாடிக்கு டைரக்டா போகுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து செல்லுலார் லெவல்லையும் பண்ணுது. செல்லுலார் லெவல் போது அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த டிவைஸ் எல்லாம் போட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ஷனை கொடுக்கும். எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்லுலார் லெவல்ல போகுது. அப்போ இந்த டிவைஸ் என்ன பண்ணுது, ஒண்ணு பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஹார்மோனைஸ் பண்ணுது, இன்னொன்னு செல்லுலார் லெவல்லையும் ஹார்மோனைஸ் பண்ணுது. இந்த ரெண்டு வேலையுமே இது பார்த்துது. இந்த மைக்ரோ கரண்ட் கொடுக்கறதால என்ன எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அமினோ ஆசிடோடைய டிரான்ஸ்போர்ட். அதாவது அமினோ ஆசிட்ஸ் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் தி புரோட்டீன் சினாப்சிஸ், செல்ல இருக்கிற புரோட்டீன் அதை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் புரோட்டீன் சினாப்சிஸ், அதை வந்து அது என்னன்னு பண்ணா புரோட்டீன் சினாப்சிஸ் இஸ் த ப்ராசஸ் பை விச் புரோட்டீன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது 70%. அது மட்டும் இல்லாம ஏடிபின்றது இப்போ அடோசைன் ட்ரைபாஸ்பேட். எதுக்காக அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு கூட பாருங்க, சாப்பிட்றோம், ஜீரணமாகுது, சக்தியா கன்வெர்ட் ஆகுது, அது பிளட் வெசல்ல போகுது. பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே அதுல இருந்து அதுக்கு தேவையான உணவு எடுத்துது. செல்லுக்கு என்ன தேவை? சக்தி தேவை. சக்தி எதுக்காக தேவை? ஒண்ணு அதை ரிப்பேர் பண்றதுக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கும் தேவைப்படுது சக்தி. இப்ப அந்த சக்தி இதோட போய் அந்த செல்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுதுன்னா இந்த கார்போஹைட்ரேட்டை எடுத்து சார்ஜ் பண்ணுது. சார்ஜ்னா பவர் ஹவுஸ், அதுதான் வந்து பவர் ஹவுஸ், அதுதான் எனர்ஜி. அப்போ ஒவ்வொரு இந்த உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு செல்லையும் அந்த பவர் ஹவுஸ், அந்த பவர் ஜென்ரேட் ஆகும்போது கிட்டத்தட்ட சாதாரண ஒரு பவரை விட ஒரு 500% இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்போது காலையில நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெஷ்னஸ் இருந்தீங்களோ அது நைட் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு இந்த மைக்ரோ கரண்ட் வந்து யூஸ் ஆகுது. நம்ம இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட். பட் இந்த செல் மெமரின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -90 to -60 இருக்கும் பொழுது நம்மளுடைய செல்ஸ் வந்து நல்லா இருக்கும், நல்லா யங் செல்ஸ். அதே வந்து -60 இருந்து -30 மில்லி வோல்டேஜ் அதை அளவிட்டு பார்க்கும்போது தெரியும். இப்படி பார்க்கும்போது 30 வரைக்கும் பார்க்கும்போது என்னன்னா அது வந்து ஏஜிங் ஃபேக்டர் ஆகும். பட் இந்த டிவைஸை பயன்படுத்தி பண்ணும்போது ஏஜிங் ஃபேக்டரை கூட நம்ம சரி பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு 20 வயசு கம்மியா கூட நம்மள கொண்டு வரலாம். அப்போ அந்த அளவுக்கு செல்ஸை வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு இந்த இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட்டை யூஸ் பண்ணலாம். இது இப்பதான் யூஸ் பண்ணல, ரொம்ப நாளா இந்த மைக்ரோ கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் அதுவே வந்து -20 to 0 லெவல்ல இருக்கும்போது தான் நிறைய வியாதிகள் வரும். அது மட்டும் இல்லாம இட் லீட்ஸ் டு கேன்சர் ஆல்சோ. பட் அப்பவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் அப்பவே சொல்லிட்டாரு என்னன்னா ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி வந்து எல்லார் கையிலும் முதல்ல செல்போன் வந்த புதுசுல வீட்டுக்கு ஒரு செல்போன் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப எல்லார்கிட்டையும் செல்போன் வந்துச்சு இல்லையா, அதான் மாதிரி கம்ப்யூட்டர் கூட ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர். ஆனா இன்னைக்கு நம்ம உள்ளங்கையிலே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லார் கையிலுமே இது ஒரு பேக்கெட் டாக்டர் மாதிரி. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன சேலஞ்ச் இருந்தாலும் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்றது எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்க டியூன் பண்ணீங்கன்னா நீங்க ஓகே. அப்போ ஃப்ரீக்வன்சியை சரி பண்றது தான் இந்த டிவைஸோடைய வேலை. பட் இதுதான் ஃபியூச்சர்லயும் வரப்போகுது. Albert Einstein once said, "Everything in life is vibration. The laws of nature state that everything has a vibration. Everything is made up of atoms, and these atoms are in a constant state of motion. Depending on the speed of these atoms, matter can appear as a solid, liquid, or gas. Sound is also a vibration, and so are thoughts. Everything that manifests in your life is there because it matches the vibration of your thoughts. We can change reality, it's proven, and achieve abundance through our thoughts. This is achieved simply by aligning our vibrations with those of the universe, a concept rich people are already aware of." ஸோ இதுக்கு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அந்த அட்வைசரி போர்டு இருக்கு இந்த டிவைஸுக்கு. அது இல்லாமல் இதுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு. இது ஒரு FDA அப்ரூவ்டு மெடிக்கல் டிவைஸு. பட் யூரோப் யூனியன்ல எல்லா கிளினிக்லும் இதை ஹாஸ்பிட்டல்ல இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லா விதமான சேலஞ்சஸும் இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. அதாவது பிசிக்கல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெவலை தாண்டி
மெரிடியன், சக்கராஸ், லேர்னிங், பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த் எல்லாத்தையுமே இது பார்த்து. பட் இதுல முக்கியமா நான் இந்த டிவைஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இதுல இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல் செட்டிங். எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா தனக்கு என்ன வேணுமோ அந்த கோலை செட் பண்றது. அந்த கோலை செட் பண்ணி அது எப்படி அச்சீவ் பண்ண நிறைய பேர் கோல் நானே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கோல் செட்டிங் கிளாஸ் கொடுத்தாலும் ஒரு சிலர் அச்சீவ் பண்ண முடியுது, பலரால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா சொல்ற விஷயங்களை அவங்களால சரியா ஃபாலோ பண்ண முடியல. அப்படி அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டிவைஸ் மூலமா ஒருத்தர் கோலை செட் பண்ணா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு பிளாக் பண்ணுது அப்படின்றத அதை ஹார்மனைஸ் பண்றது மூலமா அந்த கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த டிவைஸ்லயும் அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு. அதை மேடம் உங்களுக்கு டெமோ காட்டும் போது உங்களுக்கு காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோல் அச்சீவ் பண்ண நம்ம 10 பேராமீட்டர் தேவை. அது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப், செல்ஃப் ஒர்த், எமோஷனல் பேலன்ஸ், சோசியல் ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கோல்ஸ், பொட்டன்ஷியல், கேரியர் அண்ட் ஃபினான்சஸ். ஸோ இந்த 10 பேராமீட்டரும் ஒரு ஆப்டிமல் லெவல்ல இருக்கும்போது அந்த கோல் ஈஸியா அச்சீவ் பண்ணும். ஆனா பட் அதுல வந்து ஒரு சிலதான் நல்லா இருக்கு, மற்றதெல்லாம் வீக்கா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணது மூலமா எது நம்ம கிட்ட ஒரு கோல் அச்சீவ் பண்றது, எது நம்ம கிட்ட வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்றது மூலமா அந்த ஈஸியா கோலை அச்சீவ் பண்றது இந்த ஆப் மூலமா யூஸ் பண்ணலாம். இது என்கிட்ட வந்த கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவரை நான் அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருந்தது, என்னென்னலாம் இருந்தது அப்படின்றதும், எது இம்ப்ரூவ், எது ஸ்ட்ராங்கா இருக்கு, எது இம்ப்ரூவ் பண்ணுறதும், முடிச்ச 21 நாள் அவருக்கு ஹீலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்றதும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது வரைக்கும் நான் டெக்னிக்கலாகவும் இந்த சயின்டிஃபிக் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது இவ்வளோ விஷயம் நான் சொன்னாலும் வீடியோ மூலமும் நிறைய காட்டியிருக்கேன். பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலா நீங்க வந்து இந்த டிவைஸை எப்படி பயன்படுத்துறது, பயன்படுத்தி அது மூலமா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே இன்ஃபர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன இருக்குன்றது. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது கதை. இப்போ கதையெல்லாம் பார்த்தீங்க. இப்போ வந்து அது ப்ராக்டிக்கலா அது எப்படி இந்த டிவைஸை, அந்த ஹீலி டிவைஸை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத மேடம் வந்து கலைவாணி மேடம் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை ரொம்ப எளிய முறையில உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. நவ் ஐ இன்வைட் மேடம். ஆர் யூ ரெடி? ஓகே ஓகே ரைட் மேடம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து சார் வந்து இவ்வளவு தூரம் வந்து சூப்பரா தியரி பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹீலி என்ன, ஹீலியோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி ஃப்ரீக்வன்சியா ஒர்க் பண்ணுதுன்றத சொன்னாங்க. இப்ப நம்ம பிராக்டிக்கலா பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமானது 3 ஆப் வச்சுதான் இங்க வந்து நம்ம பண்ண போறது. இதோட டிவைஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுதான் ஹீலி டிவைஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். இதுல என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வரும். ஸோ இந்த பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ரிசீவ் பண்ண போறோம். என் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இது செல்லுலார் லெவல்ல எப்படி நமக்கு ஒர்க் ஆக போகுதுன்றது பார்க்க போறோம். அதாவது இது வந்து 2 வகையில ஒர்க் ஆகும். ஒண்ணு வந்து செல்லுலார் லெவல்ல செல்ஸுக்குள்ள போயிட்டு அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் உருவாக்கும். இன்னொன்னு வந்து நம்மளுடைய ஆரிக் ஃபீல்ட், அதாவது பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல சேஞ்சஸ் வரும். ஸோ நம்ம செல்லுலார் லெவல்ல எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிங்க் ஆப் வந்து நான் ஓபன் பண்றேன். இதுக்கு நம்ம வந்து டிவைஸ் ஆன் பண்ணிக்கணும். டிவைஸ் ஆன் பண்ணா இது வந்து ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆகும். டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே இதுல பாத்தீங்கன்னா 2 லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஒன்னு ப்ளூ கலர்ல ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சுன்றதுக்கு, இன்னொன்னு கிரீன் கலர் லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதாவது நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எடிஷன். சோ என்னுடைய எடிஷன்ல 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சரி, இதுல என்னென்னலாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது இப்ப பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பண்ணக்கூடியது வந்து கோல் சைக்கிள். இந்த கோல் சைக்கிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல இருக்கிற டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இது கோல் சைக்கிள் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பியூர், கேர், பேலன்ஸ், பீயிங், எனர்ஜி, ரிலாக்ஸ், ரிலீஸ் இருக்கு. நேமிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளான நேமிங்ல இருக்கு. இப்ப பியூர் அப்படின்ற எடுக்கிறோம்னா நம்ம செல்ஸை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இதுலயே வந்து அவங்களே வந்து இமேஜ் வழியாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கணும், எவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும், 52 மினிட்ஸ் ரன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இதை ஸ்டார்ட் கொடுத்தேன்னா இப்ப
எனக்கு என்னுடைய டிவைஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ 2 லைட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. கிரீன் லைட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ப்ளூ லைட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க இங்கேயும் வந்து டிவைஸ்லயும் காட்டுது டிரான்ஸ்மிட்டிங் தி ப்ரோக்ராம் டு யுவர் ஹீலிங். ஸோ இது கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் காட்டினோம் இல்லையா, பிரேஸ்லெட் வேர் பண்ணிக்கணும்னா அது மாதிரி வந்து நம்ம கையில வந்து பிரேஸ்லெட் வந்து வேர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதுல வந்து எலக்ட்ரோட்ஸ் குடுப்பாங்க. இந்த மாரி வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோட்ஸ இதுல வந்து நம்ம பஞ்ச் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். 2 சைடும் 2 பிரேஸ்லெட்ஸ்லயும் நம்ம வந்து எலக்ட்ரோட்ஸ வந்து இதுல பஞ்ச் பண்ணிக்கணும். எலக்ட்ரோட்ஸோட இன்னொரு இது எண்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஹீலி டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிடும். ஓகே. இப்ப ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோகிராம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இப்ப இது நான் கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 5, 6 மந்த்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால, எனக்கு இந்த 15% இன்டென்சிட்டிலயே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 15% ரன் ஆகாது. அப்ப என்னன்னா மெசேஜ் வரும், ஃப்ரீக்வென்சி ஜெனரேட்டட் கரண்ட் இஸ் நாட் பாசிங். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கணும். அதே நேரத்துல இது வந்து இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப 15 இருக்கிறது 20, அதுக்கப்புறம் 5 இன்க்ரீஸ் ஆகும். 25 அதுக்கப்புறம் 30. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 30ல வைக்கும்போது சில பேருக்கு நல்லாவே ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்பவே ரன் ஆகல அப்படின்னா ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேணாம். திரும்ப அத இன்கிரீஸ் பண்ணலாம். அப் டூ 60% இன்டென்சிட்டி வரைக்கும் நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இந்த இன் பிட்வீன் டைம்க்குள்ளயே உங்களுக்கு இங்க எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து பாருங்க எனர்ஜி வந்து இங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இங்க ஹெர்ட்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாரி மாறிட்டு இருக்கு. அப்ப எனக்கு வந்து எனர்ஜி எவ்வளவு தூரம் தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாரி இங்க ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இதுல நடுவுலயே வந்து அது திரும்ப மெசேஜ் வந்து அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கட் ஆஃப் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த டைம் பீரியடுக்கு இவங்களுக்கு எனர்ஜி இப்ப தேவையில்ல. இந்த ஃப்ரீக்வன்சிஸ் தேவையில்ல. அதுக்கப்புறம் திரும்ப அதே ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம ஓவர் ஹெட் டேங்க்ல வந்து இப்பல்லாம் மோட்டருக்கு வந்து வச்சிருக்காங்களே ஆன், ஆஃப் அந்த மாரி டெக்னிக்ல இது வேணுன்றப்ப அதுவே ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கும். வேணான்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே சைலன்ட்டா இருக்கும். இது வந்து ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ ஆகாது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பியூர்ன்ற புரோகிராம் வந்து என்னுடைய செல்லுலார் லெவல்ல இந்த புரோகிராம் வந்து ஃப்ரீக்வன்சியா சென்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய செல்ஸ பியூரிஃபை பண்றதுக்கு டாக்ஸின்ஸ டீடாக்ஸ் பண்ணி பியூரிஃபை பண்றதுக்கு இந்த புரோகிராம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நம்ம இது வந்து 52 மினிட்ஸ்ன்றதால நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, அதுவே டைமர் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் 50 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா, அதுவே வந்து தானா ஆஃப் ஆயிடும். இப்ப நம்ம மெயின்ஸ் இதுக்கு போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதேதான். கேர்ன்னு இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, பீயிங் இருக்கு. இது மாரி ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய செல்ஸ வந்து பியூரிஃபை பண்றதுக்கு இந்த சைக்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப மெயினா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து கழுத்து வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி நெறைய பெயின் சிம்ப்டம்ஸ் இருந்துட்டே இருக்கு. முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, ஏதாவது ஒரு இது வந்து பெயின் வந்து சிம்ப்டம்ஸ் இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த பெயின் சிம்ப்டம்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ரிலீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த லோக்கல் ஸ்டிமுலேஷன்ற புரோகிராம்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பெயினுக்கானது. ஸோ இத நம்ம செலக்ட் பண்ணா அதுவே இமேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரியான எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எலக்ட்ரோட்ஸ் வந்து தனியாவே இதுல வந்து குடுக்குறாங்க. இயர் எலக்ட்ரோட்ஸ்ன்னு பேரு இது பேருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து காதுல வந்து பஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதோட எண்ட வந்து நம்ம டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் ஆல்ரெடி வேற ஒரு இதுல கனெக்ட் பண்ணியிருக்கிறதால நான் கனெக்ட் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க இதுல வந்தோனே இந்த புரோகிராம்க்கான இன்டென்சிட்டியும் காட்டுது. ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ ஆகுறதும் காட்டுது. ஸோ இந்த மாரி இதுல நம்ம செலக்ட் பண்ண பிறகு காதுல இயர் எலக்ட்ரோட்ஸ பஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அத கிளிக் பண்ணியிருக்கும்போது, நமக்கு காது வழியா அங்க இருக்க செல்ஸ் வழியா அந்த இன்டென்சிட்டி அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். 1 செகண்ட். ஸோ அப்ப வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நமக்கு எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இதுல வச்சிருக்கும்போது எனர்ஜி வந்து ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாரி குறுகுறுன்னு டிங்லிங் சென்சேஷன் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம திரும்ப இதுல போகலாம். இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரோகிராம் பார்க்கலாம். அடுத்த ப்ரோகிராம் அதேதான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் உங்களுக்கு புரியிறதலுக்கு ஏத்த மாரி குடுத்துருக்காங்க. பல்லு வலியா, பெயின் இருக்கா? இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா, பேக் பெயின் இருக்குன்னா, இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து ஆங்ஸைட்டி இருக்கு. இப்ப சார் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொன்னாங்களே, இப்ப வந்து சர்வேலயே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிலீவ் பண்றதுக்கு, ஆங்ஸைட்டி ரிலீவ் பண்றதுக்கு இந்த ப்ரோகிராம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒண்ணுத்துக்கும் டிப்ரஷனுக்கு சரி பண்றதுக்கும் இங்க இருக்க ப்ரோகிராம்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோகிராம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்சோம்னியா ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த ப்ரோகிராம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இது கூடவே பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாலே இப்போ வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லேர்னிங்ல குழந்தைங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கும் இங்க ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தனியாவே குறிப்பிட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலைஸ்டா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கும். ஸோ இந்த மாதிரியான இது ப்ரோக்ராம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மைண்டுக்கு வந்து முக்கியமா வந்து என்ன கேட்போம்? மென்டல் பேலன்ஸ் வேணும், எமோஷனல் வெல்பீயிங் வேணும் அப்படின்றது நம்ம வந்து யோசிப்போம். நம்மளுக்குள்ள நம்ம வந்து ஃபீல் குட்டா இருக்கணும் அப்படின்றத யோசிப்போம். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் அதாவது இதெல்லாம் நினைச்ச நேரத்துல உங்களுக்கு கிடைக்குமானா, அங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒரு வாட்டி ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாவே நமக்குள்ள இன்டர்னல் சேஞ்சஸ் வந்து நடக்கத நம்மளால பார்க்க முடியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்டென்ட்மென்ட் சிஸ்டம், கன்டென்ட்மென்ட் அக்யூட்லாம் எதுக்குன்னா, நமக்குள்ள ஏதாவது ஒரு அடிக்டிவ் ஹேபிட்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாரி ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சில பேருக்கு வந்து ஆல்கஹால் இன்டேக் இருக்கலாம், இல்லன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு விடுபடணும்னு நினைச்சாலும், அவங்களால விடுபட முடியாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இதுக்கான ஃப்ரீக்வென்சி அதிர்வுகள் வந்து அதிகமான நிலையில இருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து அத வந்து அட்ராக்ட் பண்றாங்க. அதாவது இந்த ஹேபிட்குள்ளேயே இருக்கிறதுக்கான விஷயத்த அவங்க அட்ராக்ட் பண்றாங்க. அதே இத வந்து பேலன்ஸ் பண்றது மூலியமா அந்த ஹேபிட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கு அதுல இருந்து ரிலீவ் ஆகறதுக்கு இந்த கன்டென்ட்மென்ட் புரோகிராம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மனி ப்ரோகிராம்னு இருக்கு. இதுல வந்து டிஃபென்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம கோவிட் டைம்ல பார்த்திருப்போம். எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. இப்ப அந்த பேண்டமிக் முடிஞ்சும் இன்னமும் குழந்தைங்களாகட்டும், வயசானவங்க ஆகட்டும், இந்த மாரி மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கு ஒரு புரொடெக்ஷன் வேணுன்றதால தான் அந்த மாரி அவங்க போட்டுருக்காங்க. இப்ப அதே நமக்கு வந்து ஃப்ரீக்வென்சில அந்த புரொடெக்ஷன் கிடைச்சிருச்சுன்னா, நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டியதே இல்ல. குழந்தையாகட்டும், வயதானவர்களாகட்டும், ஏதாவது ஒரு கும்பலான இடத்துக்கு போறோம். ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். இல்ல எங்கேயாவது ஒரு மீட்டிங் போறாங்கன்னா, நெறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல ஒரு கடத்தெருவுக்கு போறோம். அங்க ஒரே நெறைய இதுவா இருக்கு. நமக்கு வைரஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமான்றது பயமே தேவையில்ல. இந்த டிஃபென்ஸ் ப்ரோகிராம் நம்ம போட்டுக்கிறது மூலியமா. ஸோ அதே மாரி இப்ப நம்ம சென்சிட்டிவிட்டிய வந்து நம்மளது பேலன்ஸ் பண்ணணும்னா, இங்க சென்சிட்டிவிட்டி ப்ரோகிராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கப்பிள்ஸ்க்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நெறைய இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்கலாம். இப்ப அதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னா பாருங்க, பொட்டன்சி ப்ரோகிராம்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. விமனுக்கான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரோகிராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கான ப்ரோகிராம்ஸ் இருக்கு. சோ இதுக்கே தனித்தனியாவே குடுத்துருக்காங்க. இப்ப சக்ராஸ பத்தி மெயினா சொல்லணும். அதாவது சார் சொன்னாங்களே, சக்ராஸ நம்ம அலைன் பண்ணிக்கிறது மூலியமா நமக்கு எல்லாமே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். இதுல முக்கியமா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ரூட் சக்ரா வந்து நம்ம வந்து ரன் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மனி ஃப்ளோ வரத நல்லாவே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். சோ அதனால இந்த சக்ராஸ் ப்ரோகிராம்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலயும் செல் ஹார்மனி பண்றதுக்கு, நம்மளுடைய பிளானட்ஸ வந்து பேலன்ஸ் பண்றதுக்கும் இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ப்ரோகிராம்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா நான் இன்னொன்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன்ல தான் இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ்ன்னு சொல்ற 72 ப்ரோகிராம்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல என்ன இது முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ஆர்கனையும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும், அதோட ஹார்மோனிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும் இங்க குடுத்துருக்காங்க. பிரெயின் ஆகட்டும், ஹெட் ஆகட்டும், மசில்ஸ் ஆகட்டும், கிட்னிஸ் ஆகட்டும், தைராய்டு ப்ராப்ளம் வந்து அது சரி பண்றதுக்கும் தனித்தனியாவே ப்ரோகிராம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரன் பண்ணிக்கிறது மூலியமா நமக்கான ஃப்ரீக்வென்சிஸ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க ஏஜ வந்து ஒரே நிலையில வச்சுக்கிறதுக்கும், அதே மாரி ஆல்கலைன் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து அசிடிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கும். அத ஆல்கலைனைஸ் பண்றதுக்கும் இங்க வந்து ப்ரோகிராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல சொன்னேன் இல்லையா, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பர்த் ப்ரோகிராம்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இம்ப்யூரிட்டீஸ் ரிலீவ் பண்றதுக்கு, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ சரி பண்றதுக்கான ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஆல்கஹால் இன்டேக்கும் வந்து டைரக்ட்டாவும் குடுத்துருக்காங்க. இத எடுத்துக்கிறது மூலியமாவும், அவங்களுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சிய ரெட்யூஸ் பண்ணி அத வந்து பேலன்ஸ் பண்றதுக்காகவும் அந்த இது குடுத்துருக்காங்க. அடிக்ஷன்ல இருந்து ரிலீவ் ஆகறதுக்கு ப்ரோகிராம்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒண்ணுத்துலயும் பாருங்க விமனுக்கான ப்ரோகிராம் இருக்கு, குழந்தைங்களுக்கான ப்ரோகிராம் இருக்கு, ஸ்கின் ப்ரோகிராம் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவான ப்ரோகிராம்ஸ். இது எல்லாமே தனித்தனியா பாக்க வந்து நமக்கு ரொம்ப இவ்ளோ இருக்கா? அப்படின்றது ஒரு மலைப்பாவும் இருக்கலாம். இதுல முக்கியமா பாருங்க இந்த பவர் ஆஃப் 3ன்றது வந்து ஆயுர்வேதா சம்பந்தப்பட்டது. ஆயுர்வேதாவோட கான்செப்ட் என்னது? வாதா, பித்தா, கபாதா. சோ இதுல பாருங்க அந்த வாதா, பித்தா, கபாவும் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பித்தம் அதிகமா இருக்கு, வாதம் அதிகமா இருக்குன்னா, அதுக்கான இந்த இந்த பித்தாவ வந்து செலக்ட் பண்ணி இந்த ப்ரோகிராம் ரன் பண்றது மூலியமா அந்த எனர்ஜி வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகும். சோ இவ்ளோ ப்ரோகிராம்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம யோசிக்கவே வேண்டியதில்ல. அதுக்கு தான் இன்னொரு ஆப் ஒயிட் ஆப்ன்னு இருக்கு. அதுல வந்து நமக்கு என்ன தேவைன்றது அதுவே வந்து செலக்ட் பண்ணி சொல்லும்.
அது இல்லனாலும் நம்ம ப்ளூ ஆப்ல இப்ப வந்து அத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ இதெல்லாம் தான் இந்த பிங்க் ஆப்ல நமக்கான விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த 229 புரோகிராம்ஸ் அவ்ளோ எஃபெக்டிவான புரோகிராம்ஸா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப அடுத்தது பார்த்தோம்னா, இப்ப ப்ளூ ஆப் நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த ப்ளூ ஆப் இருக்கு. சோ இந்த ப்ளூ ஆப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இது வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். நம்ம சொன்னோம் இல்லையா பிங்க் ஆப்ன்றது செல்லுலார் லெவல்ல செல்ஸ வந்து சரி பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன வந்து கரெக்ட் பண்றதுக்கு குடுக்குது. சோ செல்ஸ கரெக்ட் பண்றது அப்டின்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சார் வந்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ல காட்டுனாங்க. என்ன காட்டுனாங்க? -90 to -60ல இருந்தா ஹெல்தி செல், யங் செல்லா இருக்குன்றது சொன்னாங்க. சோ அதுதான் வந்து எப்டி இருக்கும்னா, குழந்தை பொறந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 5 வயசு வரைக்கும் அந்த லெவல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுடைய செல்லுலார் இது வந்து எல்லாமே வந்து மெமரியா நம்ம ஸ்டோர் ஆகுறதுல இருந்து, நம்மளுடைய என்விரான்மென்ட்ல இருந்தோ, நம்ம வந்து கல்ச்சர்ல நம்ம வளர்றத பொறுத்தையோ, சொசைட்டி பொறுத்தோ எல்லாமே வந்து மாறுதல் அடைய ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது? டாக்ஸின்ஸும் உடம்புல அக்யூமுலேட் ஆகுது. அந்த செல்ஸுக்கு சுத்தி இருக்கிற அந்த படிமத்திலயும் வந்து டாக்ஸின்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அப்ப அந்த செல்லுடைய ஸ்ட்ரக்சர்லயே வந்து அது வந்து டிஃபார்மிட்டீஸ் ஆரம்பிக்குது. அப்ப அதோடைய செல்ஸே வந்து லெவல் வந்து குறைஞ்சுட்டே போயிட்டு -10 வரைக்கும் போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இதுல இருந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்டின்னா, இந்த மாரி புரோகிராம்ஸ் நம்ம ரன் பண்ணிக்கிறது மூலியமா, அதுல ஈஸியா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி, நம்மளுடைய செல்ஸ திரும்பவும் பழைய மாரி ஒரு யங் செல்லா வந்து -90 டூ -60க்குள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த புரோகிராம்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்ம ப்ளூ ஆப்க்குள்ள போகலாம். இப்ப ப்ளூ ஆப்க்குள்ள போனா இது என்ன பண்ணுதுன்றது நம்ம சொன்னோம் இல்லையா? பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் நம்மள சுத்தி இருக்கிற அந்த ஆரிக் ஃபீல்ட கரெக்ட் பண்ணுது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இத்தன பேருக்கும் நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம். புரோகிராம்ஸ ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இவங்களுடைய புரோகிராம் அப்படின்றத எடுத்துக்கிறோம்னா, இவங்களுக்கு வந்து என்ன புரோகிராம் தேவை அப்படின்றதுக்கு, நான் முன்ன சொன்ன மாரி இதுல ரெசோனன்ஸ்ல போனோம்னா, ஆல் இலி புரோகிராம்ஸ் இருக்கு பாருங்க. ஆல் இலி புரோகிராம்ஸ நம்ம ரன் பண்றது மூலியமா, அனலைஸ் பண்றது மூலியமா, இவங்களுக்கு என்ன புரோகிராம்ஸ் வந்து இப்ப தேவை அப்படின்றத அது வந்து கிளியரா சொல்லிரும். இதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் போயிடலாம். அதாவது ஆரா. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இதுக்கு வந்து இந்த டிவைஸோடைய இது எலக்ட்ரோடோட கனெக்டிவிட்டி தேவையில்ல. இந்த ப்ளூ ஆப்ப பொறுத்தவரைக்கும் டிவைஸும், மொபைலும் தான் பக்கத்து பக்கத்துல இருக்கணும். இப்ப இந்த ஆரா வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் இங்க கன்டின்யூ குடுக்குறேன். வித்தின் செகண்ட்குள்ள இவங்களோட ஆரா எப்படி இருக்குன்றது நம்ம இப்ப தெரிஞ்சுருவோம். அதாவது இவங்களோட சக்ராஸ்லாம் எந்த நிலையில இருக்கு, இவங்களோட பிரசன்ட் ஸ்டேட் எப்படி இருக்குன்றது ஈஸியா வந்து உடனே வந்து சொல்லிடும். இப்ப இது ஆரா அனலைஸ் பண்ணுது பாருங்க. 1 செகண்ட் தான் ஆகுது. அதுக்குள்ளயே வந்து இவங்களுடைய ஆரா அனலைஸ் ஆயிருச்சு. சோ இப்ப என்ன சொல்லியிருக்கு, இவங்களுக்கான த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ்ல இம்பேலன்ஸ் இருக்குன்றத கிளியரா வந்து குடுத்துருச்சு. இப்ப இதுலேருந்து நான் கன்டின்யூ குடுத்தேன்னா, டீப் அனாலிசிஸ் பண்ணும். என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த 3 சக்ராலயும் இவங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட் என்ன? இவங்களுக்கு என்ன தாட் பேட்டர்ன்ல இருக்கிறாங்க? இவங்களுக்கு என்ன மாரியான அஃபர்மேஷன் தேவை? என்ன டிசைர்ட் ஸ்டேட்டுக்கு இவங்க மாத்திக்கிட்டா, இந்த சக்ரால இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் ஆகுன்றது அதுவே வந்து குடுத்துரும். இந்த பாருங்க பிரசன்ட் ஸ்டேட், டிசைர் ஸ்டேட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கிளியரா குடுத்துருச்சு. சோ இத அப்படியே நம்ம பிடிஎஃப்-ஆவும் நம்ம ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ ஓகே. இப்ப ப்ராப்ளம்ன்றது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப இதுக்கான சொல்யூஷன் தேவை இருக்கு இல்லையா? சொல்யூஷன் இருக்கும்போது தானே நம்ம அதுல இருந்து ஈஸியா வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இருக்கவே இருக்கு பாருங்க வைப்ரேட். நம்ம இத சிம்ப்ளிஃபைடா வைப்ரேட்ன்றத செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற டைமர் இருக்கு பாருங்க. டைமர நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்டின்னா, 17 செகண்ட்ஸ் இப்போ ஒரு டெமோக்காக 17 செகண்ட்ஸ் குடுக்குறேன். இப்ப என்ன பண்ணுது? நம்ம செல்லுலார் லெவல்ல பார்த்தோம். எலக்ட்ரோட்ஸ் வழியா நம்ம கைகளுக்கு, நம்மளுடைய செல்ஸ்க்கு வந்து எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க வைப்ரேட்ன்னு குடுத்தோனே, இப்ப அந்த பெர்சன் எங்க வேணாலும் இந்த பிளானெட்ல இருந்தாலும், அவங்களுடைய ஆராவ இங்க நான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஸ்டோர்டா இருக்கிறதால, இப்ப அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து சென்ட் ஆகும். சோ அந்த மாரி வந்து வித்தின் செகண்ட்குள்ள அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதையும் வந்து நமக்கு சொல்யூஷனாவும் குடுக்க முடியும். இதே மாரி கோச் அனாலிசிஸ் வந்து சார் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? ஒவ்வொருத்தருக்கும் அந்த 10 பாராமீட்டர் இருக்குல்ல திமேட்டிக் ஃபீல்ட்லயும் அவங்க வந்து கரெக்ட்டா அதுல இருந்தாங்க அப்டின்னா, அவங்க நெனச்சத ஈஸியா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்ப இவங்களுக்கு எப்டி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இவங்களோட இன்டென்ஷன் வந்து ஒரு நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற மாரி நம்ம இங்க செட் பண்ணுவோம். ஐ அம் ஓப்பன் டூ த இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் தட் சரவுண்ட்ஸ் மீன்றத செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து நான் அனலைஸ் பண்றேன். இப்ப அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டென்ஷன் இவங்களுடைய இந்த திமேட்டிக் ஃபீல்ட் 10 இதுல எப்படி இருக்குன்றது காட்டுது. கோல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஆனா கரியர் நல்லா இருக்கு. சோசியல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. எமோஷனல் பேலன்ஸ் நல்லா இருக்கு. மத்ததெல்லாம் அது வந்து இவங்க வொர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது இது வந்து கிளியரா குடுத்திருக்கு. சோ இப்ப நான் ஒரு டெஸ்ட்டுக்காக எல்லாமே செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்றோம். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 திமேட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு 2 குறிப்பிட்ட
அஃபர்மேஷனை செலக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இவங்களுக்கு ஃபினான்சஸ் வேணும்னா இந்த ப்ரொஃபஷன்ல பாத்தீங்கன்னா இவ்ளோ என்ட்ரிஸ் இருக்கும். 94 என்ட்ரிஸ் இருக்கு. அதே மாரி ஒண்ணுத்துலயும் பாத்தீங்கன்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டில 63 என்ட்ரிஸ் இருக்கு. இப்ப இந்த அஃபர்மேஷன்லாம் நம்ம கையில குடுத்தாங்கன்னா நம்ம பயந்து போயிடுவோம். ஏன்னா இதுல எது நமக்கு சரியா செட் ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து ஏஐ டிவைஸா இருக்கிறதால என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு செட் பண்ண அந்த இன்டென்ஷனுக்கு எந்த அஃபர்மேஷன் செலக்ட் ஆனா அவங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத இப்ப நம்ம ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் அந்த 10 திமேட்டிக் ஃபீல்ட் செலக்ட் பண்ணோம் இல்லையா? அது ஒண்ணுத்துக்குள்ளயும் 2 அஃபர்மேஷன வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். சோ செலக்ட் பண்றது மட்டும் இல்லாத அத ஒரு பிடிஎஃப் அதாவது ஒரு இதுவாவே நமக்கு வந்து ஸ்கிரீன்லயே காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அத பிடிஎஃபாவும் எடுத்துக்கலாம். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க அது வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இதுல என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவைஸ்ல பாருங்க ப்ளூ லைட்டும் பிளிங்க் ஆகுது. எல்லோ லைட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல கனெக்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டிவைஸும் மொபைலும் தான் இருக்கு. வயர் எதுவுமே நான் இதுல கனெக்ட் பண்ணல. இது கூடவே நம்மளுக்கு என்னென்னலாம் குடுக்குறாங்கன்றது நான் அனலைஸ் பண்ணும்போது சொல்லிர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இது அட்ஹெசிவ் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் குடுக்குறாங்க. இப்ப பார்த்தோம்ல செல்லுலார் லெவல்ல பண்ணும்போது எங்கேயாவது வலி இருக்கு, தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது அப்டின்னா, இந்த அட்ஹெசிவ் டேப்ஸ வந்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டு, இந்த எலக்ட்ரோட்ஸ நம்ம அதுல வந்து பஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். பஞ்ச் பண்ணி இந்த டேப்ப வந்து நம்ம எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு, அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோகிராம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக இந்த அட்ஹெசிவ் டேப்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. அதே நேரத்துல நம்மளால டிராவல்ல இருக்கிறோம். நம்மளால வந்து டேப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியல. அதாவது எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ண முடியல. இது டெஸ்லா காயில். இந்த டெஸ்லா காயில் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து புரோகிராம்ஸ ரன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து செல்லுலார் லெவல்ல வொர்க் பண்றதுக்கு. ப்ளூ ஆப்புக்கான ஆரிக் ஃபீல்டுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. டிவைஸும் மொபைலும் தான் தேவை. இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு கீழ இருக்கிற பாராமீட்டர்ஸ்க்குலாம் அவங்களுக்கான தேவையான அஃபர்மேஷன் செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இவ்வளத்தையும் வந்து பிடிஎஃபா நம்ம எடுத்துடலாம். ஒரு நாள் வேணா பார்க்கலாமே தவிர, நம்மளால அது கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ண முடியும்னா, அங்க எல்லாருக்குமே சேலஞ்ச் இருக்கு. இப்ப நம்ம சிம்பிளா சொல்யூஷனுக்கு தான் போறோம். என்ன சொல்யூஷன்? வைப்ரேட். வைப்ரேட்ன்னு சொல்லிட்டு நம்ம 17 செகண்ட்ஸ் இப்போதைக்கு டெமோ பர்ப்பஸ்க்கு காட்டுறேன். சோ செலக்ட் பண்ணிட்டோம்னா, இதுல இருக்க அத்தன அஃபர்மேஷனும் இவங்களுக்கு உங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல பம்பார்ட் ஆயிட்டே இருக்கும். இது ஒரு நாள் பண்ண உடனே ரிசல்ட் வந்துருமானா, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கன்சிஸ்டன்சி இஸ் அ மஸ்ட். கன்சிஸ்டன்ட்டா தினமும் இதுக்கான விஷயத்த நம்ம புரோகிராம ரன் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஆரிக் ஃபீல்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன் போய் பம்பார்ட் ஆயிட்டே இருக்கும்போது, அவங்களுடைய மைண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாதயே அவங்க ஆக்ஷனபிளா ஆக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா, அது நம்ம ஆக்ஷன் வந்து பண்ணா தான், அத இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கான ரிசல்ட்டோ, மேனிஃபெஸ்டேஷனும் நடக்கும் இல்லையா? ஆனா என்ன ஆயிடும் நம்மளுடைய மைண்ட் எங்கேயாவது வந்து நம்மள பிளாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நமக்கு ஒரு தைரியம் போயிடுச்சு. நமக்கு ஹோப் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுறோம் அப்படின்னா, இல்ல ப்ரொக்ராஸ்டினேஷனால அத தள்ளி போட்டுட்டே இருந்தாலோ, நமக்கான மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்காது. ரிசல்ட் அப்ப டிலே ஆயிட்டே இருக்கும். ஆனா இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணு செட் பண்ணிர்றீங்க. ஒரு கோல் செட் பண்ணிர்றீங்க. அந்த கோல அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி புரோகிராம நம்ம ரன் பண்ண போனா, இந்த சக்சஸ் அனாலிசிஸ், இந்த கோச் அனாலிசிஸ் ரன் பண்ண உங்களுக்கே தெரியாத, உங்களுடைய மைண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாத, நீங்க ஒரு ஆக்ஷனபிள் கேரக்டரா மாறிடுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த இன்டென்ஷனுக்கு ஏத்த மாரி நீங்களே உங்களுக்கு தெரியாத வந்து அதுல வந்து நீங்க வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப ரிசல்ட் வந்து சீக்கிரமா நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ அதுதான் இந்த கோச் அனாலிசிஸோட ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த பெர்சனுக்கு திரும்ப அதே இன்டென்ஷன நம்ம செட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 17 செகண்ட்ஸ் தான் நான் ரன் பண்ணேன். அதுல இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த திமேட்டிக் ஃபீல்ட்ல என்ன மாறுதல் வந்திருக்குன்றத நம்ம இப்ப பார்த்தோம்னா தெரிஞ்சிரும். அவங்களுக்கு அப்ப வந்து கரியர் நல்லா இருந்தது. இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்ப கரியர் நல்லா இருந்தது. அதே மாரி இருக்கு. சோசியல் பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. எமோஷனல் பேலன்ஸும் நல்லா இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, ஃபினான்சஸும் பெர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் கிரீனா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எல்லோவா இருந்தது. இப்ப கிரீனா வெறும் ஒரே ஒரு வாட்டி தான் 17 செகண்ட்ஸ் நான் ரன் பண்ணேன். அதிலே இப்ப பாருங்க கிரீனா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சொன்னது. நம்ம இத கன்சிஸ்டன்ட்டா ரன் பண்ண இந்த மாரி ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இந்த இதுக்கு வந்துருச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்படின்றதுக்குள்ளயே அது மேனிஃபெஸ்டேஷன் கட்டாயமா நடந்துரும். இதுதான் இது ரொம்ப முக்கியமானது. இதிலயே பார்த்தோம்னா, சார் சொன்னாங்க இல்லையா? டிஃபரெண்ட் ல டெக்னிக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பேட்ச் ஃப்ளவர் அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர்ஸ் இல்லன்னா பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ் அப்படின்றதும் இங்க கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரீக்வன்சியா. ஹோமியோபதின்றதும் வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம பில்ஸா எக்ஸ்டர்னலா எதுவுமே எடுத்துக்க வேண்டியது அவசியமே இல்ல. எல்லாமே நமக்கு ஃப்ரீக்வன்சியா இதுல வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்துருச்சு. இப்ப இந்த அலாஸ்கன் ஜெம் எலிக்ஸர் வந்து மட்டும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இது என்ன பண்ணும்னா, இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம்
ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் போறோம், இல்ல ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடுங்க அப்படின்றது சொல்றாங்கன்னா, நமக்கு வேண்டியதுக்கான எல்லா ஜெம் ஸ்டோனும் நம்ம வாங்கி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆனா அது எல்லாமே இங்க அனலைஸ் பண்ணும்போது, நமக்கு என்ன ஜெம் ஸ்டோன் வேணும் அப்படின்றத இது வந்து அழகா பின் பாயிண்ட் பண்ணி குடுத்துரும். லிஸ்ட் பண்ணிடும். லிஸ்ட் பண்றது மட்டும் இல்லாத, இப்ப பாருங்க இதுல வந்து பாருங்க குவார்ட்ஸ் தேவை, லாபிஸ் லசூலி தேவை, குன்சைட் நமக்கே தெரியாத ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் குடுத்திருக்கு. இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம தேடி போய் வாங்க முடியாது இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? வைப்ரேட். சோ இப்ப வைப்ரேட்ன்னு குடுத்த உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்க்கான பலன்கள் அத்தனையும் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியா நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு சென்ட் ஆயிடும். சோ அப்ப நம்ப ஒரு தனியா இதுக்காக வாங்கி நம்ம போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது நம்ம ரன் பண்ணிக்கிறது மூலியமாவே நமக்கான பெனிஃபிட்ஸ் இதுல கிடைச்சிரும். சோ இது வந்து ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் இல்ல. நான் சொன்ன மாரி பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் இருக்கு. ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹோமியோபதியும் இருக்கு. சோ இந்த மாரி மல்டிபிள் லேயர்ல நமக்கான புரொடெக்ஷனும் இதுல வந்து குடுக்குறாங்க. நான் முன்ன காட்டுனேன் இல்லீங்களா? ஆல் ஹீலி புரோகிராம்ஸ்லயே ஒரே ஒரு சிம்பிளா அனலைசிஸ் மட்டும் காட்டினேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல் ஹீலி புரோகிராம்ஸ் ரன் பண்ணா, என்ன புரோகிராம் நமக்கு தேவை? இப்ப இவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எதெல்லாம் ரன் பண்ண ஏன்னா 229 புரோகிராம்ஸையும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு குறிப்பிட்ட ஒரு டயக்னாஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ரன் பண்ணிப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் எப்படி நம்ம சஜெஸ்ட் பண்றோம்னா, இந்த ஆல் ஹீலி புரோகிராம்ஸ் வழியா போங்கன்றத தான் சொல்றேன். ஏன்னா, இதுதான் கரெக்ட்டா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுக்கும். பாருங்க, லேர்னிங் புரோகிராம்ஸ் எங்களுக்கு தேவை. சோல் ப்ரோ சைக்கிள் வேணும், ஸ்கின் புரோகிராம்ஸ் வேணும், மெரிடியன்ஸ் வேணும், பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனி புரோகிராம்ஸ் வேணும்ன்றது இதே லிஸ்ட் அவுட் பண்ணிருச்சு. சோ நம்ம இப்படியும் வைப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இதுல இருந்து தனியா செலக்ட் பண்ணியும் நம்ம பிங்க் ஆப் போயும் நம்ம வைப்ரேட் பண்ணிக்கலாம். சோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஆப் அண்ட் பிங்க் ஆப் 2மே வந்து நம்ம செல்லுலார் லெவல்லயும் சரி, நம்மளோட ஆரிக் ஃபீல்ட்லயும் சரி ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கும், அத ஹார்மனைஸ் பண்றதுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது மூலியமா நம்ம வந்து ஹெல்த்த நல்லா வச்சுக்கலாம். வெல்த் நமக்கு வந்து தேடி வரும். ஏன்னா ரூட் சக்கரா ரன் பண்றது மூலியமாவும் நமக்கு ப்ராஸ்பெரிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாத ப்ராஸ்பெரிட்டிக்குன்னே ஒரு தனி டிவைஸும் இருக்கு. இது பேரு வந்து மேக் ஹீலின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மேக் ஹீலி இப்ப கரண்ட்டா வந்து ஆஃபர்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸா வொர்க் பண்ணிருக்கு. இது இருக்கிற இடத்துல இருந்து இதுல இருந்து 4 சைட்ஸும் 4 டைமென்ஷன்ஸ்லயும் 3 மீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து எனர்ஜி ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கான புரோகிராம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த ஃப்ரீக்வன்சில யாருடைய எனர்ஜி வருதோ, அவங்களுக்கு எல்லாம் இந்த புரோகிராம்க்கான இது வந்து ஹார்மனைசேஷன் தானா நடக்கும். சோ இது பத்தின விஷயங்களும் வந்து நம்ம தனியா எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்ப யாருக்காவது அது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. இது ரொம்ப எஃபெக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி அதுலருந்து வந்துட்டே இருக்குங்க. சோ இதுதான் இதுல நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து கேட்கலாம். ஓவர் டூ யூ சார். தேங்க் யூ சோ மச். ஓகே, ஓகே. வெரி குட். சூப்பர். 20 நிமிஷத்துல ஒரு அருமையான பிரசன்டேஷன். பிங்க் ஆப், ப்ளூ ஆப் எப்படி யூஸ் பண்றது? பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல எந்த மாரி வேலை பண்ணுது? செல்லுலார் லெவல்ல எப்படி வேலை பண்றதுன்றது அருமையா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் அதுல ப்ளூ ஆப்பா இருக்கட்டும், இல்ல பிங்க் ஆப்பா இருக்கட்டும், பட் எந்த ஆப் இருந்தாலும், பட் அது ஃபைனலா என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரீக்வன்சியா மாத்துது. ஸோ நமக்கு எல்லாமே எதை பேஸ் பண்ணினா ஃப்ரீக்வன்சி தான். ஸோ எல்லாமே மறுபடியும் நான் சொல்ல வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அப்போ எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நமக்கு என்ன தேவைன்னாலும் அது ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில தான் எல்லாமே இருக்குன்றது தான் நமக்கு நல்லாவே தெரிய வருது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, நல்லா இருக்கு இந்த டிவைஸ். உழுவசி இருக்கா? அப்படி நம்ம வாங்கலாமா? அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் வருது இல்லையா? அப்படி வாங்கணும்னா என்னென்ன எடிஷன் இருக்கு, இந்த டிவைஸ் எங்க கிடைக்கும், என்ன ரேட்டு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு. இதுல வந்து ஹீலி எசென்சியல் எடிஷன், அதனுடைய ரேட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தாக்கா 23,595 ஹீலி. இதுல 4 ப்ரோக்ராம் தான். மேடம் என்ன சொன்னாங்கன்னா டோட்டலா வந்து 229 ப்ரோக்ராம் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த எடிஷன்ல பார்த்தா ஒரு 4 ப்ரோக்ராம் தான் இருக்கு. பட் அதே வந்து ஹீலி கோல்டு அப்படின்றதுல ஒரு 10 ப்ரோக்ராம் இருக்கு. அதனுடைய காஸ்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 43,560 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதே வந்து அடுத்த எடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹீலி ஹோலிஸ்டிக்ஸ், இது வந்து 61 ப்ரோக்ராம் இருக்கு. இதனுடைய காஸ்ட் 87,225. அதே ஹீலி ரெசோனன்ஸ் அப்படின்றத 98 ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. காஸ்ட் இஸ் 1,30,065. அடுத்த எடிஷன் வந்து ஹீலி ப்ரொஃபஷனல் ஹீலி ரெசோனன்ஸ் பிளஸ், அது 2,16,985. பட் எல்லாம் டோட்டலா இந்த 229 ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா இந்த 6 மாடலும் கவர் பண்ற மாதிரி இருக்கிற இந்த டிவைஸ் என்னமோ காமனா எல்லா எடிஷனுக்கும் டிவைஸ் என்னமோ காமன் தான். பட் சாஃப்ட்வேர் தான் எல்லாத்துக்கும் மாறும் எல்லாமே. அப்போ இதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,46,740. பட் இதுல வந்து இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்டும் போயிட்டு இருக்கு. எத்தனை % டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குன்னா 30% டிஸ்கவுண்ட் போகுது.
இப்போ அது மட்டும் இல்லாம நீங்க வாங்கி யூஸ் பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு வந்து 14 டேஸ் வந்து இதுக்கு வந்து ட்ரையல் பீரியட் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்க, ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க திருப்பி கொடுத்துடலாம். 14 டேஸ்க்குள்ள நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு இது உடன்பாடு இல்லை, செட் ஆகாது அப்படின்னா நோ கொஸ்டின்ஸ். 14th டே நாளுக்கு முன்னாடியே நீங்க வந்து வந்த பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்படியே நீங்க கொரியர் ரிட்டர்ன் பண்றீங்கன்னா ஒரு பைசா கூட டிடக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசி உண்டு. பட் இதுல என்ன பிரைசிங் இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இந்த ப்ரொஃபஷனல் ஹீலி ப்ரொஃபஷனல் ரெசனன்ஸ் பிளஸ் அண்ட் ரெசனன்ஸ் இந்த மூணுத்துக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் வந்து 30%. மற்றதுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. பட் இந்த ரெசனன்ஸ் அதுக்கு என்ன 30%க்கு அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் 1,30,000 வெறும் 91,000 தான். அதே ரெசனன்ஸ் பிளஸ் அது வந்து 2,18,000 ஆஃப்டர் 30% டிஸ்கவுண்ட் வந்து 1,51,830. பட் டாப் எண்ட் மாடல் எடிஷன் டாப் எடிஷன் இடி ப்ரொஃபஷனல் 229 ப்ரோக்ராம் இருக்குது. 6 மாடல் உள்ளது. டோட்டல் காஸ்ட் வந்து 3,46,740. 30% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,42,780. அது மட்டும் இல்லாமல் இந்த மேடம் சொல்லியிருப்பாங்க டெஸ்லா காயில், இந்த டிவைஸை இப்போ வாங்குறவங்களுக்கு டெஸ்லா காயில் ஃப்ரீ, அந்த ஆஃபரும் வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் இந்த டிவைஸை பற்றிய இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க உங்களுடைய வெர்ச்சுவல் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். இல்ல நீங்களே கூட அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகே, நோ ஓவர் டு யூ. உங்களுடைய கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா நீங்க கேட்கலாம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். கணேஷ் சார் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். இது ஹலோ சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் இந்த 2 டிவைஸ் யூஸ் பண்ணீங்களா? ஒன்னு மியூட்ல போட்டாங்க. ரைட். இதுல ஓகே. என்னன்னா இந்த மாசம் ஆஃபர் சொன்னீங்க. ஒரு இடி ப்ரொஃபஷனல் வாங்கினா ஒரு மேகி இடி கிளாசிக் ஐ திங்க் இஸ் ஆமா ஆஃபர் இருக்குல்ல. ஆஃபர் நாளைக்கு வரைக்கும். ஆமா. ஓகே. So that is not a 3 months offer, it's a full time offer. Yeah. ஆமா. ஆஃபர் இருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த லிங்கை உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்க கூட உட்காந்து நீங்க 1 to 1 உட்காருங்க, அவங்க கூட பேசுங்க. இப்ப நான் கொடுத்தது வந்து ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இன்னும் இதை பத்தி உங்களுக்கு டீப்பர் லெவல்ல இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா பட் உங்களுக்கு இந்த மீட்டிங் நீங்க யாரும் உங்களுக்கு லிங்கை கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்களோ அவங்க கூட ஒரு 1 to 1 உட்காருங்க. உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ இந்த எல்லாத்தையும் லிங்க் எனக்கு கொடுத்தது நான் தான் சார். நான் கூட தான் உட்கார்ந்தேன். கொடுத்து அவங்க என்னோட டவுன்லைனுக்காக நான் கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, ரிப்ளை கொடுத்துட்டீங்க நீங்க. நீங்க உட்காந்து அவங்ககிட்ட தெளிவா உட்காந்து 1 to 1 உட்காந்து பேசுங்க. நிறைய டவுட் வரணும். என்ன டவுட் வந்தாலும் எல்லாத்தையும் எழுதிங்க சார். ஒவ்வொரு டவுட்டா கிளியர் பண்ணுங்க, டிக்கெட்டிங்க எல்லாமே. கால் பண்ணுங்க. நான் வந்து இந்த டிவைஸை வந்து நான் வாங்கும் போது எனக்கு வந்து நிறைய டவுட் இருந்தது. ஆனா நம்பிக்கை எனக்கு நிறைய இருந்தது இந்த டிவைஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் எனர்ஜி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த டிவைஸ் மேல எனக்கு அபார நம்பிக்கை கண்டு. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற டிவைஸ் மூலமா வெறும் டயக்னைஸ் தான் பண்ண முடிஞ்சது. அவங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவல டயக்னைஸ் தான் பண்ண முடிஞ்சது. ஆனா சொல்யூஷன் என்னால கொடுக்க முடியல. கவுன்சிலிங் தான் கொடுத்தேன். ஆனா இந்த டிவைஸ்ல வந்து சொல்யூஷனும் கொடுக்கறதால ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் நான் உள்ள இறங்கினேன். இப்போ நான் 100% என் நிலைமை தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. பட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்து எனக்கு கால் மத மதிப்பு இருந்தது. சுகர், டயபிட்டிஸ்ல கால் மத மதிப்பு இருந்தது. நான் இதுக்கு வந்து டாக்டர் கிட்ட மெடிசன் எடுத்தேன். அப்புறம் அலோ பருவம், அப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு செட் ஆகல. அப்புறம் நானே வந்து மேடம் சொன்னாங்களே ஒயிட் ஆப்ல போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். நான் போட்டேன் அந்த மாதிரி போட்டு பார்த்தா உடனே எனக்கு வந்து பவர் ஆஃப் 3 வாதம், பித்தம், கபம். வாதம், பித்தம், கபம், இதுதான் பவர் ஆஃப் 3. இதுல வந்து கால்ன்றது வாதம். சரி, அப்போ வாதம் தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்குமோ? ஏன்னா நீர் கோத்துருது, காலையில கால் ஊனம் இல்ல, காலில் மத மதிப்பு இருக்கு, காலில் எரிச்சல் இருக்கு, பாத எரிச்சல் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளவுதான் அலோபதியிலே மாத்திரை வாங்கி சாப்பிடுறது. சரி, இதுல கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே நான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். நான் 3 நாள் டெய்லி வந்து பிங்க் ஆப் மூலமா நான் ரன் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து முன்ன இருந்ததை விட இப்போ எனக்கு பெட்டரா இருக்கு. மேபி 1 மாசம் தொடர்ந்து ரன் பண்ணா இந்த பெயின் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று டயபிட்டிஸுக்கு எனக்கு சுகர் லெவலும் குறைஞ்சிருக்கு.
பட் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது டாக்டர் கிட்ட போக வேண்டாம் அப்படின்றதுல, நீங்க டாக்டர் கிட்ட மெடிகேஷன் எடுத்துட்டாலும் சைமல்டேனியஸா இந்த சர்வீஸை எடுத்து இதன் மூலமா ஹீலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் டாக்டரை பாத்தீங்கன்னா, இப்ப டாக்டரே சொல்லுவாரு பரவாயில்லைங்க, இப்ப முன்ன விட உங்களுக்கு நல்லா இருக்கு, வேணா மாத்திரையை குறைச்சிங்கன்னு அப்படியே படிப்படியா குறைச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாத்திரையே இல்லாத அளவுக்கும் டாக்டரும் சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு நான் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணேன். அவருக்கு நான் ரன் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் ரன் பண்ண போறேன் 21 நாள். நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்துங்க, உங்க தைராய்டு டெஸ்ட்டை இப்போ பிளட் டெஸ்ட் தைராய்டு டெஸ்ட் எடுத்துங்க. 21 நாள் ரன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுங்க, கம்பேர் பண்ணி பாருங்க வேல்யூ எப்படி வந்துருக்குன்னு பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா ரிசல்ட் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்சு போச்சு, எல்லாமே எனர்ஜி தான், எனர்ஜி தான் எல்லாமே, எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ஃப்ரீக்வன்சியை மாத்துங்க எல்லாம் மாறும் சார். சார் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு நாய்ஸ் வருதுங்க ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார். ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் சார் சரியா கேட்கலீங்க சார். ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆட்டிசம் சொல்லுங்க மேடம். ஆட்டிசம் சொல்றதுக்கு நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா பண்ணலாம்? ஆட்டிசம் இது வந்து ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க சார். நீங்க குரூப்ல இருக்கீங்களா, அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. நான் உங்களுக்கு I'll get into the group. ஆமா, ஃபீட்பேக் இருக்கு, ஆட்டிசம் இது பண்ணதுல கொடுத்துருக்காங்க. Thanks madam. நீங்க நான் யார் சார் இது மூலியமா பண்ணு. I'll get நீங்க into ஆல்ரெடி the. வாங்கியிருக்கீங்களா, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. நீங்க யார் மூலியமா வாங்குனீங்களோ அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணாவே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க சார். சரி, ஓகே. அவங்கள கேளுங்க, உங்களுக்கு ஷேர். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ கணேஷ் சார். தேங்க்யூ. வேற யாராவதுங்க கிளாரிபிகேஷன் ஏதாவது தேவைப்படுதுங்களா? மேடம் ரெடியா இருக்காங்க. மேடம் கனெக்ஷன்லாம் பக்காவா இருக்கா? ஓகே. ரைட். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி எந்த டவுட்டும் இல்லைன்னா சரி, இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஃபீட்பேக்காவது கொடுங்க. அட்லீஸ்ட் நாங்க அடுத்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நாங்க எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இன்னும் கொஞ்சம். சார் இது 4th week I am seeing your program sir. சார் 4th week உங்களோட 4th week அட்டெண்ட் பண்றேன். 4th week அட்டெண்ட் பண்ணீங்களா? ஓகே. sir, I am bringing lot of my into prospects to this program only. போன வாரத்துக்கு இந்த வாரம் lot of additions you have done and very meaningful additions you have done. இல்ல சார், வாரம் நான் இதுல இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. really appreciate that. அது பாத்தீங்கன்னா அந்த விமோஷனல், பிசிக்கல், அந்த வேரியஸ் திங்ஸ் தட் யூ கோ த்ரூ, வேரியஸ் திங்ஸ் இது எல்லாமே அது பண்ணணும்னு ஒரு 5 ஸ்லைடுக்கு அப்புறம் சொன்னீங்க பாருங்க. தட்ஸ் a very பவர்ஃபுல் communication that you have given. So good sir. I think thank you. every week both of you are improvising a lot. I think I should thank. Another நான் வீக் ஃபுல்லா நான் இது பண்ணலனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் டைமிங்ல வச்சுக்கினா என்ன, இந்த ஈவினிங் டைம் வந்து சண்டே டைம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் டு. ஓகே. அந்த மண்டே மார்னிங் மூடு ஒரு 4-5 மணிக்கே வந்துருக்கு. So they have to go for shopping, this, that and all that. I'm not able to get people. நீங்க அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு 3 o'clock வச்சீங்கன்னா ஒரு 2 hours, I think it will be easier for people to come. Right sir. Okay sir. About it. Okay sir. Okay. Thank you sir. Okay, thank you sir. வேற யாராவது? சார் கிரிதரன் சார், நீங்க ஏதோ பேச விரும்புறீங்க? கிரிதரன் சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் இங்கிலீஷ் எல்லாம் கேட்டு பழகிருக்கேன். ஆனா இது ரொம்ப நீங்க நல்ல மாதிரி ஸ்லைட்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. people to join and get தாய்மொழியில கேட்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? ஆமா, புரியும். நிறைய பேருக்கு தெரியல. இது ரொம்ப சந்தோஷம். ஓகே. ரைட்டிங். ஓகே. வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே. சோ யாரும் இல்லை. ஓகே மேடம். எஸ் சார். ஃபைனல் மேடம். ஓகே சார். ஓகே. சோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டெக்னாலஜியை பத்தி தெரிஞ்சவங்களும் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, தெரியாதவங்களும் இருக்கீங்க.
சோ உங்க அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு அதிகப்படியான தகவல் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. தெரியாதவங்களுக்கு இத பத்தி ஒரு கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியரா வந்து சாரும் சரி மேடமும் சரி இந்த டெக்னாலஜி பத்தி அவ்வளவு அழகா பொறுமையா என்ன டெக்னாலஜிங்கிறத பத்தி சாரும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத டெமோவை நம்ம மேடமும் வந்து ரொம்ப அழகா கொடுத்தாங்க. கண்டிப்பா அட்டென்ட் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம அட்டென்ட் பண்ண சொல்லி லிங்க் உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சோ இந்த 1.5 மணி நேரம் எங்களோட, அதாவது நான் எப்பவுமே இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயுமே சொல்றது உண்டு, நீங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணலங்க, உங்க லைஃப ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. பார்ட் ஆஃப் த லைஃப இன்னைக்கு வந்து ஒரு புது விஷயம் கத்துக்கிறதுக்காக, புது விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சோ அத்தனை பேருக்கும் நன்றி. இளங்கோவன் சாருக்கும் நன்றி, கலைவாணி மேம்க்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ ஸோ நன்றி மச். நன்றி நன்றி. அட்டன் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது இளங்கோவன், கலைவாணி அண்ட் பத்மினி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய்.